நீங்க கருத்தா முன்வைங்கன்னு சொல்லி எனக்கு அத ஸ்டாப் பண்றாரு. ஆனா டிஎம்கேல நான் எங்க போனாலுமே யாருக்குமே அத பத்தி கவலையே இல்ல. இது இப்படி நடக்கு நீங்க வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கலா ஒருத்தவங்க வந்து கருத்து சொல்றாங்களா, அதுக்கு ரிப்ளை பண்ணணும். இதுதானே கரெக்ட்டு. ஒரு போரா இருந்தா கூட வந்து நியாயத்தோட தான் நம்ம போர் செய்யணும். பிலோ த பெல்ட்டு, ரொம்ப அசிங்கப்படுத்துறது, ஃபோட்டோஸ் எடுத்து எடிட் பண்ணி போடுறது, வேற என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ எங்கேயாவது இருந்தா கூட, அவங்களோட நான் இருந்தா கூட, அத தேடி பொறுக்கிட்டு வந்து எடுத்துட்டு வந்து போட்டு, அத அப்யூஸ் பண்றது. இந்த மாரி கன்டினியூவஸ் அப்யூஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்ப குவிட் பண்ணிட்டு நான் எழுத ஆரம்பிக்கிறேன். ரொம்ப தீவிரமா நான் இத வந்து நான் தான் சின்னமலை ஐடி விங்குன்னு நான் தான் ஃபர்ஸ்ட் இவங்க உட்காந்துக்கிட்டு முழு நேரமும் அப்யூஸ் பண்றது தான் இவங்களுக்கு வேல. ஆக்சுவலா அந்த ஐடி விங் எதுக்கு கிரியேட் பண்றாங்கன்னா, லாஸ்ட் எலக்ஷனுக்கு உதயநிதிக்கு ஒர்க் பண்ணணும்னு தான் அந்த ஐடி விங் அவங்க கிரியேட் பண்றாங்க. அது என்னவா ஆகுதுன்னா, இவங்க ஜெயிச்சு வந்தோனே, அந்த ஐடி விங்ல தண்டத்துக்கு உட்காந்துக்கிட்டு விமன் அப்யூஸ் பண்றதுக்கு தான் முழு நேரமும் எடிட் பண்ணி போடுறது, அப்யூஸ் பண்றது. இதுக்கு தான் இவனுங்க வந்து உட்காந்துட்டு இருக்குது. ஒரு மக்களுக்கு ஏதாவது வேல பார்ப்போம். இல்ல நீ வாங்குற சம்பளத்துக்கு உதயநிதிக்காவது வேல பார்த்தீங்களா? அதுவும் கிடையாது. கன்டினியூவஸா இதுல வந்து பல பெண்கள், நானு, சின்மயி, ஷாலின் இந்த மாரி எல்லாரையுமே இவனுங்க வந்து கடைசி காலைல எந்திரிச்சா நைட்டு வரைக்கும் அப்யூஸ் பண்றதுதான். இல்ல ஆர்.எஸ். பாரதி பையனோட சாய் லட்சுமிகாந்த் வந்து ஒரு கவர்ன்மெண்ட் கவர்ன்மெண்ட் டாக்டர் அவன். அந்த வேலைய கூட அவன் பார்க்க மாட்டான். ஒரு 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 மருத்துவரா இருக்க வேலை வந்து எவ்ளோ முக்கியமான வேலை. ஆனா அத விட்டுட்டு, இவனுக்கு பொழுதன்னைக்கும் ஸ்பா லேடி, ஸ்பா இது, அது இது இதே தான் இவன் எழுதிட்டு இருப்பான். இதுல எனக்கு வந்து எந்த வகையிலயும் எனக்கு வந்து இது வந்து ஹர்ட் ஆகுறதுக்கோ, உட்காந்து நான் மூலையில உட்காந்து அழ போறதோ இல்ல. இது உன்னோட தகுதிய தான் காட்டுது. நான் ஒவ்வொரு நாளுமே நான் அத எதிர்த்து ஃபைட் பண்ணியிருக்கேன். இது வந்து அ இது முக்கியமா இது இன்னொன்னு சொல்லணும். இந்த இந்த ஆபாசம், இந்த ஃப்ரீடம் இவங்களுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, பிடிஆர் ஐடி விங் கையில வச்சிருந்த வரைக்கும் இது இல்லவே இல்ல. அவர் வந்து கருத்துக்கள எழுதுங்க. இல்ல நீங்க வந்து இத இத ஒரு நல்ல விஷயங்கள போடுறது, ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணி போடுறது. ஒரு ஐடி விங்னா வந்து அந்த பார்ட்டிக்கான கன்டென்ட்ஸ் போடுறதுக்கு, பார்ட்டி பத்தின விஷயங்கள், பார்ட்டியோட நடவடிக்கைகள் இதெல்லாம் தான் நம்ம போடுறதுக்கு ஐடி விங் யூஸ் ஆகும். அவர் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. இது என்ன ஆகுது அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போகுது. டிஆர்பி ராஜாக்கு. அதுலருந்து தான் நான் ரொம்பவே ஃபேஸ் பண்ணி நான் மட்டும் இல்ல, பல பேர் இவங்க ஓவரால் ஆட்டிட்யூடுமே எப்படி மாறுதுன்னா, என்ன வேணா பண்ணலாம். யாருமே என்ன தட்டி கேட்க முடியாது. இப்ப இத நம்ம எங்க கொண்டு போ முடியும்? இந்த இஷ்யூ இப்படி நடந்துட்டு இருக்கு. நம்ம எங்க கொண்டு போ முடியும்? ஒரு ஒரு தலைமை கொண்டு போனா கூட என்ன ஆகும்? ஒண்ணு உதயநிதி, இல்லன்னா டிஆர்பி ராஜா, இவங்களோட மனநிலைமை எல்லாமே தான் இப்படி இருந்தாலும் பரவால்ல. இவங்கலாம் என்ன பண்ணாலும் என்ன? யார் தட்டி கேட்க இவங்களோட ஃபாலோவிங் லிஸ்ட்லாம் போய் பாருங்க. நான் இப்பயும் சொல்றேன். நம்மளே இந்த மாரி அப்யூசஸ்லாம் நம்மளே ஃபாலோ பண்ண மாட்டோம். இவங்களோட எல்லா ஃபாலோவிங் லிஸ்ட்டும் போய் பார்த்தீங்கன்னா, கடஞ்செடுத்த பாலஞ்சில்லறைங்கள தான் இவங்க பல பேர ஃபாலோ பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப இவங்கலாம் யாரு? இவங்கலாம் எதுக்காக இந்த இடத்துல இருக்காங்க? இவங்க யாருக்கானவங்க? அப்ப இவங்க கிட்ட என்ன நியாயத்த நம்ம எதிர்பார்க்க முடியும்? அப்படிங்கிற கேள்வி வந்து இருந்துட்டே தான் இருக்கு. அந்த டைம்ல தான் லக்கிலி டிவிகேன்னு பார்ட்டி தளபதி வேணும் அனௌன்ஸ் பண்றாரு. நான்லாம் உண்மையிலேயே தமிழ்நாட்டுல கைவிடப்பட்ட ஒரு மனநிலைமையில தான் நான் வந்து இருந்தேனே. நான் நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து தளபதி ஃபேன். ஒரு 15 இயர்ஸா ஆன்லைன்ல தளபதிக்காக எழுதிட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காவும், ஒரு நம்பிக்கைய குடுத்தது. தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படிங்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எனக்கு பெர்சனலாவே என்ன மாரி பல பேர் எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் இருக்கு. எனக்கு ஓரளவுக்கு என்ன எல்லாருக்கும் தெரியும். நான் எழுதுனா வந்து பல பேர் பார்க்குறாங்கன்ற என்னாலேயே இங்க சர்வை பண்றது ரொம்ப ரொம்ப டஃப்பா இருந்தது. டிஎம்கேவோட பீரியட்ல. அப்போ அ தளபதியோட என்ட்ரிங்கிறது தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கைய சின்ன இல்ல ரொம்ப பெரிய நம்பிக்கையவே குடுக்குது. எனக்கு அதுவரைக்குமே எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்ல. என்ன கொண்டு போறோம்? எப்படி இத நம்ம சர்வை பண்ண போறோம்? எப்படி இவனுங்களோட ஏன்னா என்னோட வொர்க்க நான் குவிட் பண்ணியிருக்கேன். யோசிச்சு பாருங்க. நான் நல்ல பெரிய சம்பளத்தில ஒரு ஹெச்ஓடி ஒரு சேனல்ல ஒரு டிபார்ட்மென்ட்டோட ஹெச்ஓடியா இருந்து நான் வெளியில வரேன். ஒரு சேலரிய விட்டுட்டு வரேன். இதுக்கப்புறம் சலூன்ஸ இவனுங்க டார்கெட் பண்றாங்க. ஒரு வாழ்வாதாரத்தையே இவனுங்க கேள்விக்குறியாக்குறானுங்க. ஒரு சேஃப்டியே எனக்கு இல்ல. எங்க போனாலும் சேஃப்டி இல்லாத ஒரு சிச்சுவேஷன் தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபோட்டோ போட்டு டேக் பண்ணா கூட, அங்க போய் எடுத்துட்டு வந்து அவங்களோட சேஃப்டியுமே கேள்விக்குறியாக்கி, இது எந்த அளவுக்கு ஆன்லைன்ல எல்லா இடத்துலயுமே வந்து எல்லாமே பொய். எதுவுமே உண்மை ஒரு சின்ன ஒரு 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 துளியாவது உண்மை இருக்குமானா, எதுவுமே கிடையவே கிடையாது. எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும். ஆனா, என்ன தொடர்ச்சியா காலையிலருந்து நைட்டு வரைக்கும் இவனுங்க இத பண்றாங்க, அத பண்றாங்க இப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஃபோட்டோ மார்ஃபிங் முதற்கொண்டு, ம் வீடியோ வந்துருச்சு. இவங்களோட இந்த பெர்சனல் வீடியோ வந்து 1 மணி நேரமா ஆகுதுங்கிறத முதற்கொண்டு மாசத்துக்கு ஒருக்கா ஒரு 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 தெருநாய் வந்து இப்படி எழுதிட்டு போகும்.
திமுகல இருந்து. அந்த தெருநாய்க்கு இப்போ மியூச்சுவல்ல பார்த்தா எல்லா பெரிய ஆட்களும் இருப்பாங்க. ஒவ்வொரு மாசமும் இவங்க வீடியோ லீக் ஆயிடுச்சு. வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்க வந்து எனக்கு டிஎம்ல கேளுங்க. இதே தான். என்ன மாரியே ஏதோ ஒரு ஃபோட்டோ எங்கேயாவது பார்த்தாங்கன்னா, அத தூக்கிட்டு வந்து எடிட் பண்ணி போடுறது. இல்லன்னா அது கொஞ்சம் வேற மாரி ட்ரெஸ் பண்ணா நான் வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். வேற மாரி ட்ரெஸ் பண்ண கூட இதுதான் சொல்லி வந்து ஃபோட்டோ போடுறது. தாய்லாந்துல இருக்கிற மாரி ஃபோட்டோ போடுறது எடுத்துட்டு வந்து, எடப்பாடி கிட்ட வாங்குன காசெல்லாம் இப்படி தாய்லாந்துல வீணா போதேன்னு வந்து எழுதுறது. இப்படி பல வகையான டார்ச்சர்ஸ் எல்லாம் இவனுங்க குடுத்துருக்கானுங்க. ஆனா என்னன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இப்போ எத வேணா பார்க்கலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு லெசன் தான். ஆனா இவனுங்க திராவிடம்னு பேசுறதும், பெண்ணியம்னு பேசுறதும், பெரியாரிசம்னு பேசுறதெல்லாம் ரொம்பவே அ என்ன வேடிக்கையா தான் இருக்கு. ஏன்னா, இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்ங்கிற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா, அ பலான தொழில் பண்ற சோ அண்ட் சோன்னு போட்டு என் ஃபோட்டோ போட்டு ஒரு தம்ப்நெயில் வச்சு, இவனும் கரிகாலனும் ஒரு வீடியோ போடுறாங்க. எதுக்கு போட்டாங்கன்னா, இப்போ வரைக்கும் தெரியல. கம்ப்ளைண்ட் குடுத்தேன். கம்ப்ளைண்ட் குடுத்தாலும் எந்த நடவடிக்கையுமே கிடையாது. நான் இதுவரைக்கும் இவனுங்க எல்லார் மேலயும் சேர்த்தாப்புல ஒரு 13 கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பேன். எல்லாமே கிடப்புல இருக்கு. ஆனா இன்னைக்கு இல்லனாலும் எல்லாத்தையுமே நான் தூசி தட்டுவேன் கண்டிப்பா. இது இப்படியே விட்டுட்டு இது கிடையாது. ஏன்னா, இதுக்கு முன்னாடியும் ஆ அதிமுக பீரியட்ல கிஷோர் கே. சாமி மேல கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது, இதே சிபிஎம் முதற்கொண்டு அனைத்து இந்திய மாதர் சங்கம்ல இருக்கக்கூடிய பல தோழர்கள், ஆக்டிவிஸ்ட்டுங்க, ஜேர்னலிஸ்ட்டுங்க ஒரு 10, 15 ஜேர்னலிஸ்ட்டுங்க கூட சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப கிஷோர் கே. சாமிய அபியூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்க எல்லாம் வரீங்க. திமுக ஆட்சியில திமுகல இருக்கவங்க இப்படி ஆபாசமா பேசுறாங்க. என்ன மட்டுமா பேசுறாங்க? இங்க இருக்கக்கூடிய பல ஜேர்னலிஸ்ட்டுங்கள டார்கெட் பண்ணி, ஆ எல்லாம் சேர்ந்து ஒரே மாஸா வந்து டார்கெட் பண்ணி பல பேர இவனுங்க கடிச்சிருக்கானுங்க. தன்யா ராஜேந்திரன் ஆகட்டும், கவிதா முரளிதரன் ஆகட்டும், ஷாலின் ஆகட்டும், ஷபீர் ஆகட்டும், பல நல்ல ஜேர்னலிஸ்ட்டுங்கள கூட இவனுங்க விட்டு வச்சது கிடையாது. ஆனா இவங்க இவங்க பல பேர் அன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே கூட, இத ஒரு கேம்பெயினா கொண்டு போறதுக்கோ, இப்படி அபியூஸ் பண்றாங்க, அத்துமீறி போறாங்க, இத வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்கோ, ஒரு தலைமை கொண்டு போறதுக்கோ யாருமே எதுக்குமே வரவே இல்ல. அது வந்து அந்த மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகவே இல்ல. ஆனா 2021ல எதுக்கெடுத்தாலும் போராட்டம். எத் எ சும்மா தடுக்கி விழுந்தா கூட போராட்டத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா, இந்த 2021க்கு அப்புறம் போராட்டங்களே கிடையாது. அந்த இத ஒரு ஒரு தப்பு இவங்க இப்படி பண்றாங்க. கொண்டு போணும். மத்தவங்க கிட்ட கொண்டு போய் இத ஸ்டாப் பண்ணணும். இல்ல ஒரு போலீஸாவது இது தீவிரமா ஆக்ஷன் எடுக்கணுன்றதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இங்க வந்து ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறதே கிடையாது. இது தப்பு. இது சட்டப்படி நடக்கணும். ஒரு சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போணும். அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது எங்க கொண்டு போனாலும் இல்ல, தெரிஞ்சு தான் பண்றாங்க. இதுக்கெல்லாம் நாங்க என்ன இது பண்ண முடியும்? இது என்ன என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படிதான் பதில் எல்லார்கிட்ட இருந்துமே. இத பத்தி பல பேர்கிட்ட நான் பேசி, பேசி ஒண்ணுமே நடக்கவே இல்ல. சரி ஓகே இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இது இவங்கள வீட்டுக்கு அனுப்புறத தவிர ஒரு பெரிய வேலை எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் இன்னைய தேதியோட நிலைமை. இதுல இப்போதைக்கு ஒரு ஃப்ளோல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். ஏன்னா நெறைய இருக்கு இவங்கள பத்தி பேசுறதுக்கு. ஸோ அடுத்தவங்களுக்கு சான்ஸ் குடுக்கலாம்னு நெனைக்கிறேன். நெறைய பேசிட்டேன். தேங்க்ஸ் சோனியா. புரியுது. நீங்க ஆக்சுவலா இது வாய்ஸ் அவுட் பண்றதே பெரிய விஷயம். ஆக்சுவலா நாங்களும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க போடுற பல பதிவுல வந்து உங்களை என்ன மாதிரி இது பண்றாங்க, உங்க தொழிலை வச்சு அது ஒரு என்ன எந்த தொழிலாவது ஒரு லீகலா தான் பண்ற தொழில். அந்த ஒரு தொழிலை வச்சுட்டு இவங்க அது ஏதோ சிரமப்படுத்திடுறதா நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. அதான் யாருமே பெண்கள் வந்து எதிர்த்து பேசிடக்கூடாது, அவங்க கருத்து பிரபலம் அடைஞ்சிடக்கூடாது. இவனுங்க வந்து இது வந்து ஒரு ஆதிக்கமா தான் பாக்குறாங்க. பெண் நீ எல்லாம் வந்து அரசியல் பேசுற, நீ வந்து எங்களுக்கு எதிராக கருத்து வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் பண்றானுங்க அவனுங்க. ஒரு டீசென்டான முறையில் வந்து ஒரு பதில் அளிக்கணும். இல்ல ஒரு கொள்கை வேறுபாடு இருக்கு, அதுக்கு பதில் அளிக்கணும்லாம் அவனுங்க பாக்குறது இல்ல. நீ எப்படி என்ன எதிர்த்து இல்ல இதுல பேசிடலாம், நீ என்ன பேசுற. இல்ல சுரேந்தர் ஒரே ஒரு நிமிஷம். இதுல என்னன்னா, நான் நியூஸ் 7ல ஒர்க் பண்ணியிருக்கேன். சத்யம்ல இருந்திருக்கேன். கேப்டன், புதிய தலைமுறை, அதுக்கு புதிய தலைமுறை ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் டீம், நியூஸ் 7ல வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் டீம், ஜெயா டிவியோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் டீம். 4 சேனல்ல வந்து நான் வந்து டிஜிட்டலா நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். எனக்கு கீழ 20 பேர், 30 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோட ப்ரொஃபைல் வந்து இதுதான் என்னோட ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரொஃபைல். நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக என்னோட என்னோட என்ன பார்க்குற பார்வையே இவனுங்க உட்காந்து ஒரு அஜெண்டாவா எடுத்து ம் மாத்துறானுங்கன்னா, அப்ப எவ்வளோ இவனுங்க வேலை வெட்டி இல்லாதவனுங்களா இருப்பானுங்க. அதையும் நான் பேசுற கருத்துக்கு வந்து உனக்கு பதில் கருத்து சொல்லவோ, அத உன்னால எதிர்கொள்ளவும் உனக்கு துப்பில்ல. ஆனா வேற என்னென்னவோ எத்தன எனக்கு எனக்கு வந்து இவனுங்க பண்ணாத அவதூறுகளே கிடையவே கிடையாது. செய்யாத வேலை என்ன செய்யாத வேலைகளே உனக்கு கிடையாது. நான் வந்து இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆன்லைன்ல இருக்கது. இப்போ ஷாலின் தீவிரமா கொஞ்ச நாள் இருக்கும். ஷாலின இப்போ 1 1/2 வருஷமா டார்கெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கு முன்னாடி என்ன அவ்ளோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 1 1/2 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த கேங் வந்து அப்படி கடிச்சுக்கிட்டு இருக்கு ஷாலின். ஷாலினையும்
அந்த இன்னொரு ஒரு ஐடி இருக்கும். வீடியோ வந்துருச்சு, அது வந்துருச்சு, ஏதோ ஒரு வீடியோ. இதே தான் எனக்கும் அதுக்கு முன்னாடி பண்ணானுங்க. இது இப்படியே தான் தொடர்ந்துட்டு இருக்கு. இது வந்து பெரிய அளவுல பண்ற டார்கெட்ஸு. இதுல இவனுங்க வந்து அப்பப்ப சின்ன சின்னதா பார்க்குற பெண்கள எல்லாம் பண்ற டார்கெட்ஸ் இருக்குல்ல, அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. அதுல பல பெண்கள் கம்ப்ளைண்ட் குடுத்து, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்போ வந்து இவனுங்க பயந்து போறதும், ஐடிய டீஆக்டிவேட் பண்றதும், திரும்ப வரதுங்கிறதும் நடந்துட்டு தான் இருக்கு. இவனுங்க எல்லாமே பண்றது வந்து யாருக்குமே தெரியாமலாம், "நீ பண்றது தப்புடான்னு" ஒருத்தர் கூட இவனுங்க இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ்ல இருக்கக்கூடிய 2021 முன்னாடி யோக்கியமா சுத்திட்டு இருந்தவனுங்க, நியாயஸ்தனுங்க சுத்திட்டு இருந்தவனுங்க, 2021 அப்புறம் இதெல்லாம் தப்புங்க. இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. பெண்கள் வந்து இங்க இருக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். யாருக்கு இது நம்மளோட ஆட்சி யாரு அடிச்சு போட்டு என்ன வேணா செய்யலாம்னு வெளியில நடந்துட்டு இருக்கதான் இப்ப ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்கு. சிஸ்டர், ஸோ ஒரே 2த்துக்கும் பெரிய ஒரே ஒரு டிஃபரன்ஸ் பாயிண்ட் கிடையாது. சொல்லிக்கிறேன் சிஸ்டர். அதாவது இப்போ வந்து இந்த இடத்துல வந்து போஸ்ட் போட சொல்லி சிஸ்டர் தான் முதல்ல, சோனியா சிஸ்டர் தான் என்னை முதல்ல ட்விட்டரில் வந்து நீ வந்து ட்விட்டர்லையும் சேர்த்து உன் வீடியோஸ் அந்த விஷயத்த நீ பேசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவ்வப்போது பார்த்தீங்கன்னா வீடியோவில் எதுவும் மிஸ்டேக் இருந்தாவோ அல்லது வீடியோவில் எதுவும் அப்டேட் பண்ணணும்னாவோ சிஸ்டர் வந்து ஒரு டிஎம்லையோ அல்லது கால் பண்ணியோ பிரதர் இதை மாற்றிங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் போட்ட போஸ்ட் எதையுமே நான் டெலீட் பண்ணது கிடையாது. ஆனால் நான் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் இந்த ட்விட்டரில் டெலீட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு போஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐடிவி மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சோனியா சிஸ்டர் வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ அவங்கள போய் பார்த்தோம். அவங்க அப்பையும் எனக்கு தம்பி இந்த இடத்துல இது தப்பா அதை மாத்திக்கோ, இது சரியா இருக்குன்னு சொல்லி சில அட்வைஸ் கொடுத்தாங்க. அந்த அட்வைஸ் அத்தனையும் கேட்டுட்டு எல்லாருமே சிஸ்டரோட அந்த சமயத்துல போட்டோ எடுத்தாங்க. ஏன்னா இங்க பல பேர் வந்து இந்த ஐடிஸ் எல்லாமே பெருசா இருக்குன்னா அவ்வளோ டேலண்டான அத்தனை பேருமே இங்க கொண்டு வந்து சேர்த்ததுல சோனியா சிஸ்டரோட பங்களிப்பு இப்போ வரைக்கும் யாருமே மறுக்க முடியாது. இது எல்லாருமே அக்ரி பண்ற ஒரு பாயிண்டா இருக்கும். யாராவது எங்கேயாவது கரெக்டா பேசுறாங்கன்னா அவங்க அத்தனை பேரை எடுத்து வந்து இங்க அறிமுகப்படுத்தி விடுறது அவங்க ஐடியில அவங்களா தான் இருக்கும். ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல அவங்க கூட போட்டோ எடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் சிஸ்டரோட ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ சிஸ்டர் வந்து அப்பயும் எனக்கு அட்வைஸ் பண்ணதுனால நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன் சிஸ்டர். இனி வந்து கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக இன்னும் நல்லா செயல்படலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் ஃபோட்டோவை போட்டேன். ஒன்று சிடிஆர் அண்ணா ஃபோட்டோ. ஏன்னா சிடிஆர் அண்ணாவும் எனக்கு பர்சனலாக நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அதனால சிடிஆர் அண்ணா ஃபோட்டோ போட்டேன். அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த போஸ்ட் இப்போ வரைக்கும் என் ஐடியில் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு போஸ்ட்டு சோனியா சிஸ்டரோட இருந்த அந்த ஒரு போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க சொல்கிறாங்கல்ல எனக்கு இவ்வளோ பிரச்சனை வரும், எனக்கு அவ்வளோ பிரச்சனை வரும், இத்தனை ஐடிஸ்லேருந்து வந்து என்னை தாக்குவாங்க, அத்தனை ஐடிஸ்லேருந்து தாக்குவாங்கன்னு. ஸோ இவங்க இப்போ டேக் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துகிட்டே இருக்கும்ல. வர்ற ஐடிஸில் வர்ற வார்த்தைகள் அத்தனையும் கவனித்து பார்த்தா தனிப்பட்ட முறையில் அது அதாவது போஸ்ட் போட்ட என்னையே அது உடைச்சிருச்சு. நான் வந்து அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டேன். அது சிஸ்டர் கூட தெரியாது. ஏன்னா அது அவ்வளோ வார்த்தை, அவ்வளோ வக்கரமான வார்த்தைகள்லாம் நான் இது வரைக்கும் தமிழில் நிறையா வார்த்தைகள் நான் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் அத்தனையுமே வச்சு அன்னைக்கு திட்டினாங்க. ஸோ அப்போ எனக்கு அப்பதான் புரிஞ்சு அவங்களுடைய டிஎல் எப்படி இருக்கும், அவங்களுடைய நோட்டிபிகேஷன்ல எந்த மாதிரி வார்த்தைகளை போடுவாங்க, அவங்களை எப்படிலாம் அபியூசிவா திட்டுவாங்க அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயங்கள் நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் நான் சொல்றேன்ல எவ்வளவோ போஸ்ட் போட்டு உன் மேல கேஸ் போடுவேன், அதை போடுவேன், இதை போடுவேன், பல்வேறு விதமான விஷயம் வந்தாலும் எந்த போஸ்ட்டையும் நான் டெலீட் பண்ணல. ஆனா இதுக்கு மேல இப்போ எனக்கு வர்ற ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் சிஸ்டருக்கும் போகும். எப்பா இதுக்கு மேல வேணாண்டாப்பா அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டே நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா நண்பன் இருக்கார்ல அவருக்கு கூட தெரியும். ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா பர்சனலா சில விஷயத்த சொல்லுவாப்புல. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது நண்பன் பிரதர்கிட்ட இந்த இஷ்யூ நடக்கும்போது நான் அவர்கிட்ட கன்வே பண்ணேன். பிரதர் இவ்வளவு கொச்சையா நடந்துக்கிறாங்க, இவ்வளவு தூரம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அவரும் அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு என்ன பண்ண முடியும், என்னாலையும் எதுவும் பண்ண முடியல, அவராலையும் இதை தாண்டி நம்மளால இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அதை தாண்டி அவங்களுடைய நோட்டிபிகேஷனை ஒரு நாள் பார்த்தேன் பாத்தீங்களா, ஒரு நாள் பார்த்த அடுத்த நாள் நான் யூடியூப்ல வீடியோ போடல. இதான் உண்மை. ஸோ இவ்வளவு தூரம் அது தனிப்பட்ட ரீதியா உளவியல் ரீதியா அவ்வளவு தாக்குது. ஆனா அவங்க இத்தனை வருஷமா இதை எப்படி எதிர்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்கிறது தான் நமக்கு புரியல. இந்த ஒரு பாயிண்ட தான் நான் இங்க ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். இதுல இவனுங்க டிசைன் என்னவா நான் பார்த்தேன்னா 2021க்கு அப்புறம் இதுக்கு முன்னாடியும் அபியூசஸ் இருந்தாங்களா இல்லையான்னு கேட்டா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியும் எனக்கு அபியூசஸ் இருந்திருக்காங்க. ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க 2021க்கு அப்புறம் அஃபிஷியலா இருக்கக்கூடிய திமுக பண்ணையாருங்க கும்பல்ல இருக்கானுங்கல்ல, இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, என்னோட அபியூசஸ் அதுக்கு முன்னாடி அந்த அபியூசஸ்லாம் ஏடிஎம்கே சப்போர்ட்டரா இருந்தா கூட பரவால்ல, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாம் ஒரு கேங் அப் பண்றானுங்க. இதுல வந்து இவனுங்க திமுக, அதிமுகலாம் இவனுங்களுக்கு வேறுபாடு கிடையாது. நீ வந்து அவங்கள திட்டுறியா? அப்ப நீ எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வரைக்கும் இவங்க எல்லாம் வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி அயர்ன் லேடின்னு ஃபயர் விட்ட பல பேர் வந்து இன்னைக்கு இவனுங்களோட ஒண்ணு மண்ணா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்க எல்லாருக்கும் வந்து தூய்மைவாதம் பேசுவானுங்க. ஐயோ! நீ திமுக இல்ல, நம்மளெல்லாம் வந்து நோண்டுவானுங்க.
நீ திமுகக்கு ஆதரவா பேசலன்னு சொல்லிட்டு. ஆனா அபியூஸ்ன்னு வரும்போது மட்டும் நீ திமுகவா இருந்தாலும் பரவாயில்ல, அதிமுகவா இருந்தா பரவாயில்ல, ஈவன் நீ பிஜேபியா இருந்தா கூட பரவாயில்ல, சங்கியா இருந்தா கூட பரவாயில்ல, அதுல மட்டும் இவனுங்க ஒத்துமையா இருக்கானுங்க. இவனுங்க வந்து லேசுப்பட்ட ஆள்லாம் கிடையவே கிடையாது. அதே மாரி இவனுங்க திமுகவுக்கு வந்து ரொம்ப அப்படியே நேர்மையா இவனுங்க திமுகவுக்கு இருக்கானுங்க அப்படிங்கிறதும் நான் பார்க்கல. இவனுங்களுக்கு கட்சி மேலலாம் உனக்கு பாசம் கிடையாது. நீ ஒரு தெரு பொறுக்கி, தெரு நாய். அதனால அதுக்கான அதுக்கான உன்னோட குணத்த மட்டும் தான் நீ காட்டுறதுக்கு தயாரா இருக்க. உன்னோட எந்த ஒரு திமுக சொல்லக்கூடிய படிப்பினை எதுவுமே உனக்கு கிடையாது. உனக்கு எந்த நேர்மையும், உனக்கு எந்த ஒரு பேசிக் எத்திக்ஸ் எதுவுமே உனக்கு கிடையாதுங்கிறத வந்து நல்லா நான் இந்த ஒரு 3, 4 இயர்ஸ் நான் பண்ண அப்சர்வ்ல நான் கத்துக்கிட்டது. இவங்க மத்தவங்க எல்லாரையும் மட்டும் போய் கடிப்பானுங்க. ஆனா இவனுங்களுக்குள்ள வந்து பாஜக சப்போர்ட்டரா இருக்கலாம், அதிமுக சப்போர்ட்டரா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனா எனக்கு ஒருத்தர பிடிக்கல, நீ அவங்கள திட்டுறவனா இருந்தா நான் அவன தேடி போய் பேசுவேன். நான் எல்லாரையும் தேடி போய் அவங்க கேங்கா ஆனானுங்க. நான் அது என் கண் கண் முன்னாடி நான் பார்த்தேன் அது. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் என்னால பார்க்க முடிஞ்சது. ஸோ இவனுங்க வந்து அப்படியே ஒரு நேர்மையான திமுக போர்வாள் அப்படின்னும் கிடையவே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு பேசின பல பேரோட இன்னைக்கு ஒண்ணும் பண்ணா இவனுங்க சுத்திட்டு தான் இருக்கானுங்க. அதனால நம்மலாம் வந்து சொல்லலாம், நம்ம முன்னாடில இருந்து தளபதி சப்போர்ட்டர், இல்ல இப்படி வந்தாலும் நம்ம ஒரு நேர்மையான பாதியில வந்திருந்தாலுமே கூட ஒரு நேர்மையான தளபதி சப்போர்ட்டர், தாவேகா ஆதரவாளர் இப்படி இருப்பாங்க. ஆனா இவனுங்களுக்கு அந்த மாதிரி தான் சொல்லக்கூடிய தன்னோட பேர் சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்கு கூட இவனுங்க நேர்மையா இருந்ததே கிடையாது. எந்த ஒரு நேர்மை எதுவுமே இவனுங்க கிட்ட நம்மளால பார்க்க முடியாது. பிரியா, நீங்க எப்படி இருக்கீங்க பிரியா? லெட்ஸ் மேக் திஸ் ஸ்பேஸ் மோர் உமன் சென்ட்ரிக். கண்டிப்பா வெயிட் பண்ண கேட்பேன். கேக்குது பிரியா கேக்குது அவங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. கேக்குது கேக்குது கேக்குது. அதான் சோனியா சிஸ்டர் சொன்ன மாதிரி நான் பார்த்ததுல வந்து புதுசுல ஒரு 1 இயர்ல நான் பார்த்துட்டேன். அவங்களுக்கு வர அபியூஸ் மாதிரி நான் எந்த ஐடிக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அதாவது இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 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 டேட்டாவோட ஒரு விஷயம் போடுறோம்னா அதுக்கு சொல்றதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்ல, கருத்தியல் ரீதியா பேசுறதுக்கு வழி இல்லைங்கும் போது அவங்க எடுக்கிறது பொண்ணுங்களை வந்து அபியூஸ் பண்ணா அவங்க மென்டலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க. சில வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களை ரொம்ப வந்து டீப்பா வந்து ஹர்ட் பண்ணும், கொஞ்சம் ஒதுங்கி போக பார்ப்பாங்க. இதை நினைச்சிட்டுதான் அவங்க வந்து பண்றது. கீழே ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ண ஒருத்தனோட நிக்கிறது இல்ல, அவன் கேங்கை கூட்டிட்டு வந்துருது குரூப்ல ஷேர் பண்ணி. அவனுக்கு கீழே வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னடா இது பண்ற, நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு அவன் ஒன்று பேசுறான். அவனுக்கு கீழே இல்லடா எனக்கு தான்டான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பேசுறான். இதுல நம்ம பசங்க வந்து சப்போர்ட் பண்ண வந்தா அந்த சப்போர்ட் பண்ற பசங்களோட எல்லாம் சேர்த்து வச்சு பேசுறாங்க. ஒருத்தன் வந்தான், ஒருத்தனோட சேர்த்து வச்சு பேசுறாங்க. இன்னொரு பையன் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துறான், அவனோடய சேர்த்து வச்சு பேசுறாங்க. உனக்கு எத்தனை பேரு? நீங்க வந்து டிஎம்ல வந்து இதுல நீங்க பிரியா டிஎம்ல ஒரே வந்து நிமிஷம் ஒரே நிமிஷம். இதுல பிரியாவை வந்து என்னோட ஃபேக் ஐடி, பிரியாவோட ஐடி வந்து நான் தான் அப்படின்னு நடுவில் பிரியாவோட ட்வீட்டை வந்து சும்மா நல்ல ட்வீட், அவங்க நியூஸ் நிறைய போடுவாங்க, நானும் நியூஸ் பார்த்து நிறைய போடுவேன். அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த பேட்டர்ன் இருக்கு, பிரியாவுக்கும் அந்த ஒரு டேலண்ட் இருக்கிறதுனால பிரியாவோட ட்வீட் வந்து மக்களோட பிரச்சனைகள் நிறைய பேசுறதுனால நான் அதை ரீட்வீட் பண்ணுவேன். இவனுங்க என்ன பண்றது, என்னோட டைம்லைனுக்கு வந்து ரீட்வீட் பண்ணியிருக்கதை பார்த்துட்டு போயிட்டு பிரியாவோட ஐடி நான் தான் சொல்லி பிரியாவையும் இப்போ டார்கெட் பண்றது ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. இது ஒரு 6 மந்த்ஸா நான் பாக்குறேன். அந்த பொண்ணு பாவம் நான் ரீட்வீட் பண்ணா அந்த பொண்ணை போய் கடிச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க மொத்தமா போய். மூளை மங்கிருச்சுங்க, அவ்வளவுதான். ஏன்னா இந்த ட்ரெயிட்லாம் வந்துட்டு யார்கிட்ட இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா லேட் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதிட்ட இருந்தே வருது. ஆக்சுவலா இவனுங்க எதிர்த்து சண்டை போட்டது எல்லாமே வந்து பெண் ஆளுமைகள் தான். அதாவது ஜெயலலிதாவோட சண்டை போட்டு இவங்க தோத்து தான் போயிருக்கானுங்க. அந்த விரக்தியோ என்னமோ இங்க பெண்களை பார்த்தாலே கடிச்சு வைக்கிறாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது ரொம்ப அந்த அம்மா இவங்களை பாடாப்படுத்தி போல. இல்ல மேபி ஐடியாலஜிக்கலி கரெக்டா ராங், இல்ல வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு டிக்டேட்டர்ஷிப்பா இருந்துச்சு, அதெல்லாம் என்ன தெரியாது. ஆனா ஒரு பெண் ஆளுமையா இதை மட்டும் சொல்லிக்கிறேன், ஒரு பெண், ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரு பெண் ஆளுமையா அந்த அம்மா கையாண்ட விதம்ன்றது பாத்தீங்கன்னா இவனுங்களை ரொம்ப வந்து உளவியல் ரீதியா தாக்கிடுச்சு போல, போட்டு எல்லாத்தையும் கிடைக்கிறது. இது நீங்க இது வந்து இங்க ஆன்லைன்ல இவங்க இங்க இருக்க வெளிநாய்களுக்கு மட்டுமே இந்த பழக்கம் இருக்க முடியாது. நீங்க இப்ப இருக்க மினிஸ்டர்ஸ்க்கு கூட இந்த விஷயத்த பார்க்கலாம். பொன்முடின்ற ஒரு மாண்புமிகு அமைச்சர் இருக்காப்ல, அவரை பார்க்க வர பெண்கள், அதாவது ரிசீவ் பண்ண வர பெண்களை பார்த்துட்டு என்ன மேக்கப் அதிகமா இருக்கு, நாங்க கொடுத்த 1000 ரூபால பண்ணதா அப்படின்னு. அது ஒரு ஆதிக்க மனப்பான்மையை தான் காட்டுது. அதாவது பெண்கள் வந்து மேக்கப் பண்ணா கூட அது இவங்க கொடுத்த 1000 ரூபால தான் இருக்கணும். கேர்ள்ஸை வந்துட்டு நீ அவங்க பேசுற அரசியலுக்கு எதிராக பேசுறியா, இட்ஸ் கோயிங் டு பி ஃபைன் கேர்ள், அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் ஆனா பாடி ஷேம் பண்ற, ஸ்லட் ஷேம் பண்ற, பவுடர் அடிச்சா உனக்கேடா, அவங்க பவுடர் அடிக்காம இருக்கு, அதை வச்சுனா நீ என்ன பேசுற? இதுதான் உனக்கு பெரியார் சொல்லி கொடுத்துட்டு போனாரா? இதுதான் வந்துட்டு பெண் உரிமை,
திராவிடம் கோபி சுதாகர் மாதிரி தான் பேசுறது ஸ்பேஸ்ல. பட் ஆனா பண்றது எல்லாமே தேர்ட் ரேட்டட் அபியூஸ். எதையாச்சும் நீ பண்றது எல்லாம் உங்க அம்மாட்ட உங்க அக்காட்ட காட்ட முடியுமா? இதுதாம்மா நான் டெய்லியும் வந்துட்டு என் போனை ஆன் பண்ணா இதைத்தாம்மா பண்றேன், நான் கட்சியை காப்பாத்துறேன், இப்ப என்ன கட்சியை வந்துட்டு இப்போ இன்னொரு டிராமா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா ஃபேன் ஃபைட்ஸ்லாம் எப்பயுமே அபியூஸ் பண்ணுவாங்க. எல்லா ஃபேன்ஸுமே அபியூஸ் பண்றது வந்து இங்க காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு. இல்ல ரேண்டம் ஐடிஸ் வந்து தளபதி விஜய் போட்டோவோ இல்ல ஐடியா அது நம்ம ஐடியான்றதே எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் இருக்கு. அப்படியுமே ஒரு சில ஐடிகள் ஏதாவது பேசியிருக்குங்கல்ல, அதை தூக்கிட்டு வந்து பாத்தியா இதை மட்டும் கேட்டியா நீ? டேய், நீங்க அபிஷியலா மேடை ஏத்தி அங்க அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, நீ அதை பத்தி பேசுறியா? நாங்க என்ன அபிஷியலா டிவிகேல இருந்து எந்த அபியூசரையாவது நீ இவங்க தான் நாங்க வந்து மேடை ஏத்தி ஏதாவது ஆபாசமா பேசியிருக்காங்களா? யாரையாவது தனி மனித தாக்குதல் பண்ணியிருக்காங்களா? ஒவ்வொரு நாளும் தளபதி சொல்லக்கூடியது வந்து அவங்க என்ன வேணா பண்ணட்டும், நீங்க வந்து அந்த அளவுக்கு போயிடக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப டீசன்ட் பாலிடிக்ஸ் தான் நம்ம அப்ரோச் பண்ணணும்னு பல இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு இடத்துலயாவது உங்க தலைவர்கள் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? மேடை ஏத்தி ஆபாசமா பேசுறது அழகு பாக்குறீங்க. எலெக்ஷன் கேம்பெயின்ல சசிகலா காலுக்கு நடுவுலன்னு பேசுறீங்க. நீங்களாம் அப்ப எங்க இருந்து வரீங்க? நீங்களாம் அப்ப என்ன பெண்ணுரிமை பேசுறீங்க? பெரியாரை பத்தி எல்லாம் நீங்க பேசவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தகுதியே கிடையாதுன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்ப இந்த டிராமா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ரேண்டம் ஐடிஸ் பேசுறதெல்லாம் வந்து நீங்க கொண்டு வந்து நீ பெருசுப்படுத்த முடியுது. இந்த இவங்களை இப்படி திட்டாங்க, அவங்களை யாரோ ரேண்டம் ஐடிஸ் கொண்டு வரீங்களே, நீ மேடையில அபிஷியலா நீ வந்து பேச்சாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்னு சொல்லி கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறீங்க அசிங்கமா. பெரியாருக்கான ஸ்டேஜை போட்டுட்டு பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்த தலைவர்களை. இதை பத்தி எல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. அபிஷியலா இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் நீங்க சரி பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனா யாரோ ரேண்டம் ஐடிஸ் ஏதோ ஐடி எங்கேயோ பேசினதை கொண்டு வந்துட்டு இதை கேளு அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து நிக்கிறானுங்க. இல்லக்கா இது சொல்லியே அதுவும் ஆகணும். அக்கா என்னன்னா இப்ப பாத்தீங்க, நோட் பண்ணுங்க. இந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா பாருங்க, எதிர்க்கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சி யாரா இருந்தாலும் சரி, அவங்கள அசால்ட்டா இப்ப யூடியூப் கம்யூனிட்டி, தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 2021 முன்னாடி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. இப்ப என்ன பாருங்க, ஒரு தலைவர் விமர்சனம் பண்ணணும்னா கூட போடா வாடா. நேத்து கூட பாத்துருப்பீங்க, பெரியார் என்னும் பெருநெடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வைக்கிறீங்க. பட் அதுல ஃபுல்லா விஜய போடா வாடா இந்த மாதிரி தான் பேசுறாங்களே தாண்டி, இப்ப யூடியூப் சேனல் இருக்குங்க, நாய் விலங்கோட மையப்படுத்தி பேசுறது. இப்ப யூடியூப் ரூட்டஸ்னு ஒரு சேனல் இருக்குங்க, ஓகேங்களா? இப்ப பொதுச்செயலாளர் பாத்தீங்கன்னா பொதுக்குழுல இது மாதிரி இந்த பேராசூட் பலூன் இருக்குல்ல, பலூன் தரமாட்டிக்கிறாங்க, வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசியிருப்பாரு. அதை என்ன பண்ணிருக்கானுங்க இவங்க, ஒரு காண்டமோட அதை மையப்படுத்தி தம்ப்நெயில் வச்சு ஒரு காண்டமையும் பொதுச்செயலாளரையும் கம்பேர் பண்ற மாதிரி ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணி அதை கலாச்சு போறானுங்க. ஒரு அபியூசிவா பேசுறானுங்க. இப்ப யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா இவனுங்க இந்த டிஎம்கே ஐடிவி கீழே வரக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த யூடியூப் தமிழ் கம்யூனிட்டியே ஸ்பாயில் பண்ணிருக்கு. அதான் உண்மை. மிகப்பெரிய அளவுல பாத்தீங்கன்னா இந்த அபியூசரு ஒரு யூடியூபுக்கு எப்படி நம்ம பேசணும், எந்த ஒரு மரியாதையோட பேசணும், மத்த எதிர்க்கட்சி தலைவர் இருந்தாலும் அந்த ஒரு கோட்பாடு எதுவுமே இல்லாம ஒரு வினோதிபடுத்தி இறங்கிட்டானுங்க. இதுல என்ன கொடுமைனா, தீகாவோட மேடையில ஏத்தி அவார்டு கொடுக்குறாங்க இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு. பெரியாரோட திடல் மாணவர்கள்னு இவனுங்க சொல்லிக்கிறானுங்க. பெரியார்லாம் அவன் நல்ல வேலை இல்ல இருந்திருந்தானா தடி எடுத்துட்டு முதல்ல இவனுங்கள தான் வெளுத்திருப்பா. அப்படி நீங்கெல்லாம் வந்து எனக்கு தொண்டர்களாடான்னு சொல்லிட்டு தகுதியே கிடையவே கிடையாது. இவங்க யாருக்குமே சாமானியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேர்மையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்குவமும் எதுவுமே இவனுங்களுக்கு கிடையாது. எதை வேணா பண்ணலாம். ஏன்னா நாங்க வந்து திமுக ஆதரவாளர். நாங்க என்ன அராஜகத்தை வேணா எங்களால பண்ண முடியும். யாரை வேணா நாங்க என்ன வேணா செய்யணும். ஏன்னா எங்களுக்கு வந்து ஏவல் துறை இருக்கு, எங்களை இது சப்போர்ட் பண்றதுக்கு. எங்களுக்கு இவங்க எல்லாம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாம் இருக்காங்கன்னும் போது இவங்களுக்கு அவ்வளவு தைரியம். யாரை வேணா என்ன வேணா பேசலாம். ஒரு சின்ன எத்திக்ஸோ ஒரு 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 நெருடலோ எதுவுமே கிடையாது. பெரியாரை பத்தி பேசுறோமே, இப்படி இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோமே, சீமான் மேல நம்ம கிட்ட 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். சீமான எந்த அளவுக்கு தரைக்குறைவா இவங்க பேசியிருக்காங்க. அதேதான் எல்லாருக்குமே நடக்குது. இப்ப யாருக்கும் நடக்குதுன்னு நம்ம இருக்கோம்ல, நமக்கும் அதான் நாளைக்கு நடக்கும். இவங்களை இன்னைக்கு நடக்குது அக்கா. நம்ம தலைவரை எப்படி பேசுறாங்க? நம்ம தலைவரை வேற பெண்களோடையும் நடிகைகளோடையும் தொடர்புபடுத்தி அவ்வளவு இழிவா கொச்சையா தனி மனித தாக்கல் தானே நடத்திட்டு இருக்காங்க. நாளைக்கு நடக்குது, இன்னைக்கே நடக்குது. இப்போ வரைக்கும் நம்மளால அந்த மாதிரி எழுதவோ, அந்த மாதிரி ஒரு தேர்ட் ரேட்டட் கமெண்ட்ஸ் போடவோ நம்ம யோசிக்கிறோம். ஐயோ இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி பண்ணி நம்ம யோசிக்கிறோம். இவங்க வந்து ஒரு அஃபிஷியலா அஃபிலேட் ஆகுறாங்க. ஒரு ஒரு அன்பகத்தோடையும் சரி, ஒரு தீகாவோடையும் சரி, எல்லாரோடையும் இவங்க அஃபிஷியலி அஃபிலேட் ஆறாங்க. ஆகிட்டு இந்த மாதிரி எல்லா அராஜகமும் பண்றாங்கன்னா இவங்க தான் பாஜகவை எதிர்க்கிறோம், நாங்க தான் பாசிசத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு இவங்க பேசுறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு கோபம் வருது. ஏன்னா நம்ம பாஜக எதிர்க்கிறதுக்கு நம்ம எல்லாருமே எதிர்க்கணும். அது கண்டிப்பா அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அவங்களோட எல்லா பாசிச போக்கையும் நம்ம எதிர்க்கணும். ஆனா அவங்கள எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தரக்குறைவா இன்னொரு தரம் தாழ்ந்து போற. இன்னும்
அடுத்த கட்டத்துக்கு நீ உன்னதான் ஃபர்ஸ்ட் எதிர்க்கணும்ன்றதுதான் நிலைப்பாடா மாறுது எங்களுக்கு. இப்ப நான் பாஜகவை பத்தி எழுதுற கவனத்தை கூட நான் எல்லாமே மாறிடுச்சு. என்னோட கவனமே எங்க மாறிடுச்சுன்னா, இவனுங்கள தான் ஃபர்ஸ்ட் தட்டி கேட்கணும். பாஜகவை அப்புறம் கூட தட்டி கேட்டுக்கலாம். உங்கள தான்டா முதல்ல தட்டி கேட்கணுன்ற ரேஞ்சுக்கு எனக்கு வந்து நான் அவ்வளவு தீவிரமா பாஜகவை எதிர்த்துட்டு இருந்தேன். அவங்கள அவ்ளோ நான் ரெகுலர் ஹேஷ்டேக் போட்டு நான் ரொம்ப நிறைய எழுதியிருக்கேன். ஆனா அது எல்லாமே நான் இப்போ ஸ்டாப் ஆகி நான் வேணும்னே நான் ஸ்டாப் பண்ணல. என்னோட கவனம் முழுக்க இவனுங்களை எதிர்க்க தான் திருப்பி இருக்கானுங்க. என்னோட கவனம் அங்க இருக்கணும். ஆனா என்னை வந்து எப்படி மடமாத்தி விட்டுருக்காங்கன்னா, இவனுங்க கிட்ட போராடவே எனக்கு தினந்தோறும் எனக்கு சரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாறிட்டேன் நானே. அது என்னன்னாக்கா, உங்களுக்கு இந்த பாஜகவை எதிர்க்கிறீங்க, மத்த உங்களுடைய அரசியல் எல்லாத்தையுமே நீங்க பேசுறதுக்கு, சூழல் ஒரு பாதுகாப்பான சூழலும், ஒரு தெளிவான மனநிலையும் நீங்க இருக்கணும் இல்லையா? அந்த சூழலையே வந்து உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர், அந்த பிளாட்ஃபார்மே உங்களுக்கு தராம இருக்கும் பொழுது, முதல்ல அந்த பிளாட்ஃபார்ம பிடிக்கிறதுக்கான அந்த அட்மாஸ்பியர ரீகெயின் பண்றதுக்கான வேலைய நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால தான் உங்க மைண்ட் செட் வந்து முதல்ல இத சரி பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருது. அதுதான் அதோடைய உளவியல் இவனுங்களோட ரீசன். போராடவே கரெக்டா இருக்கு. இன்னும் சொல்லப் போனா, என் கூட ஒரு டீம்ல இருந்த ஒரு பையன் மேல என்ன பயமுறுத்துறதுக்கு ஃபேக் கேஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இறங்கி போய் எல்லாம் நிறைய பண்ணாங்க இவங்க. இவங்க பண்ண அராஜகம்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையவே கிடையாது. எல்லாமே இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் இதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நமக்கும் காலம் வரும், நேரம் வரும்னு நானும் காத்துட்டு இருக்கேன். பாப்போம். நிச்சயமா பேசுனா இது ஒரு கேங்காவே வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா என்னன்னா, இந்த மாதிரி இண்டிவிஜுவலா ஒரு ஐடியா சூஸ் பண்ணி அவங்கள போய் இண்டிவிஜுவல் அட்டாக்ஸ் பண்றது. ஆனா இவனுங்க எல்லாருமே யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கா ஃபேக் ஐடிஸ். அவங்க சூஸ் பண்ணிடுறானுங்க. இப்போ ஒரு ஐடி வந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்ல வந்து கருத்தா வந்து போட்டிருக்காங்க, இல்ல தலைவர்களோட கமெண்ட்ஸை வந்து நம்ம ரீட்வீட் பண்ணி போட்டிருக்கோம். கருத்தியல் ரீதியா போட்டிருந்தாலுமே அந்த ஐடியை அவனுங்க என்ன குரூப்ல ஷேர் பண்ணி, குரூப்ல தான் மெசேஜ் பண்றானுங்க. குரூப்ல ஷேர் பண்ணி உடனே இங்க எல்லாருமே என்ன பண்றானுங்க, அந்த ஒரே ஐடியை சேம் அட் அ டைம் அட்டாக் பண்றானுங்க. அதுவும் நாகரிகமா ஏதாவது அட்டாக் பண்ணா கருத்தியல் வச்சா பரவாயில்ல. இண்டிவிஜுவல் கொச்சையா பேசுறது, இழிவா பேசுறது, அதுவும் தலைவர்களையும் சரி, இண்டிவிஜுவல் அது யாரை என்னலாம் இல்ல. அது அட்டாக் பண்ணுன்னு குரூப்ல வந்துச்சா, அவங்க எல்லாரும் சேர்ந்து குரூப்பா சேர்ந்து அட்டாக் பண்ணிடுது உங்களுக்கு. நீங்க செல்வி ஜெயலலிதாவே எடுத்துக்கோங்களேன். இறந்த முதலமைச்சரையே அவங்கள அவ்வளவு கொச்சையா பேசுறானுங்க. எந்த ஒரு விஷயத்த எப்படி பேசணும்னு கூட அவனுங்களுக்கு சோசியல் மீடியால கத்து பேசினது தராம மட்டும் இருக்கு இல்ல. அவங்க ஐடி. சட்டசபையில அவனுங்களுக்கு ஐ மீன் ஜெயலலிதாவை வந்து பிசிக்கலா வந்து அபியூஸ் பண்ணியிருக்கானுங்களே, இவனுங்க அடிச்சிருக்காங்கல்ல. எக்ஸாக்ட்லி கவின். அதேதான் ரொம்ப அபியூசிவ் கண்டென்ட்ஸை போட்டு இவனுக்கு ரொம்ப கேஷுவலா பண்றானுங்க. இதுவும் இல்லாம உச்சகட்டத்துல என்னன்னா, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தனை வந்து ஸ்டேஜ்ல ஏத்தி வச்சு இது சின்னவரே ப்ரோமோட் பண்றாரு. இது அவரே சொல்லியிருக்காரு, நீங்க எனக்கு வந்து சின்னவர் வந்து பேச சொல்லி சொல்றாங்கன்ட்டு. அவரு அவ்வளவு கொச்சையா பேசுறாரு. ஒரு மதத்தை சார்ந்த அவனுக்கு ஒரு ரிச் லெகசி இவங்களே இருக்கு வந்து மான்சோ. இழிவா அவங்களுக்கு பேசுறது. வெற்றி கொண்டான், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஆ ரிச் ஹிஸ்டரி தயாநிதி ஆஃப் அபியூசிவ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. தயாநிதி மாறன் பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்துல எக்ஸாக்ட்லி. பாத்தீங்கன்னா சிவாஜி அவர் இருக்காரு. வெற்றி கொண்டானுக்கு அப்புறம் திமுக இவருதான் பாருங்க, நல்லா யூடியூப்ல ட்ரெண்டிங்ல ஆமா, அந்த வீடியோ பார்த்தேன். மக்களுக்கு புரியுற மாதிரி ஜனரஞ்சகமா பேசாருன்னா இது பேசியிருக்காப்டி. இது ஜனரங்கமா இல்ல பெத்த ப்ரோ, அம்மாவை அவங்களே பெத்த ஆதரவா அம்மாவை அவங்களே கேவலமா பிடிக்குது போல பேசுறதுதான் இது. ஜனரஞ்சகமா? இவங்களெல்லாம் இல்ல இல்ல முடியல. இவங்க வீட்ல எல்லாம் பொண்ணுங்க இல்லையா? இவங்க வீட்ல எல்லாம் வந்து இவங்க எல்லாருமே பெண் பிள்ளைய பெத்தவங்க. வீட்ல அவங்கள இந்த மாதிரி பேசும்போது இவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் பல நேரங்கள் நினைச்சு பார்த்திருக்கேன். நான் நினைப்பேன், ஓகே அவனோட பிள்ளைங்க இங்க வளர்ந்து இங்க வரும்போது இது நீ எங்களுக்கு பண்றது வந்து நாளைக்கு உங்க பிள்ளைங்கள் நடக்கும்போது தான் உனக்கு இது தப்புன்னு புரியுமோன்னு கூட நான் பல நேரங்கள்ல நினைச்சிருக்கேன். சின்மயி பல நேரங்கள்ல சாபம் விடுற மாதிரி எழுதுவாங்க. வேற வழி இல்ல. அப்படிதான் பேசிட்டு போறதா இருக்கு. வேற என்ன பண்ண முடியும்? கேஸ் கொடுத்தா சின்மயோட கேஸ் வந்து இல்லக்கா, 10 எனக்கு இயர்ஸ் தான் இதுல நடந்துட்டு இருக்கு. ஒரே டவுட்க்கா. இப்போ ஆன்லைன்ல இந்த லீடர்ஸை மார்ச் பண்ணி போடுறது, அவங்க புகழுக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி நடந்தா உடனே ரியாக்ட் பண்றாங்கல்ல. தே ஆர் ஆல்ரெடி டெட் அண்ட் கான். அவங்கள வந்துட்டு எந்த விதத்துலயுமே டர்னிஷ் பண்ண முடியாது. பட் ஆனா இன்னைக்கு வாழ்ற பெண்களுக்கு இவ்வளவு ஒரு அன்சேஃபான என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கானுங்க. இது ஏன் யாருமே இவ்வளவு உமன் ஸ்பீக்கர்ஸ், இவ்வளவு உமன் இன்ஃபுளுசர்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து போயிருக்கீங்க, ஏன் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகவே இல்லை? எப்படி வந்துட்டு இந்த என்விரான்மெண்ட் கம்ப்ளீட்டா உமன்ஸ் அகேன்ஸ்டாவே ரன் ஆகிக்கிட்டே இருக்கு? தொடர்ச்சியா ஏன் பேசிட்டு என்ன இருக்கு. ஆகுதுன்னா, அவங்கதான். அதாவது இப்போ இதை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல. இப்போ உதாரணமா அந்த ப்ரொஃபஷனல் அபியூசஸ் இறக்கியிருக்காங்க. அவங்க யாருக்குமே திமுகல எந்தவித ஒரு அங்கீகாரமும் இருக்காது. அதாவது எப்படின்னா அஃபீஷியலா அவங்கள நீ வந்து குற்றம் சுமத்தக்கூடிய அளவுக்கு வந்து அங்க திமுகல எந்த இல்ல பொசிஷனையும் இவங்க ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. அபிஷியலாவே இருந்தா கூட அங்க யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க. நீ பேசுப்பா அது இருக்குது. அது பரவாயில்ல. ஆஃப்லைன்ல இருக்குது. இங்க ஆன்லைன்ல பொறுத்த ஆன்லைன்லயும் வரைக்கும் இருக்கு. டிஜிட்டல் ஆன்லைன்லயும் இருக்கு. அபியூசஸ். ஆமா இல்ல ஆமா இல்ல இருக்குது. ஆன்லைன்லயும் திமுகன்னு பல மேடைகள்ல ஏறி பேசக்கூடிய ஆட்கள்
என்ன ஆபாசமா பேசினாலும் பரவாயில்லன்னு கடந்து போறவங்க தான் இருக்காங்க. அதுவும் திமுகல அந்த ஒரு நல்ல ஒரு பெரிய லிபரேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு ஃப்ரீடம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன வேணா பேசு. இப்போ நம்மலாம் பேசிட்டு நம்ம போய் தாவேக்கால போய் நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்க முடியுமா? இந்த மாதிரி பேசிட்டு. ஆனா இவங்களால அது முடியாது. பேசிட்டு பண்ண முடியும்ல. இல்ல அது அவங்கள யார் நிச்சயமா. தடுக்கிறது? அது வந்து என்ன அவங்களுக்கு வேணா வந்து ஒரு முக்கிய தகுதி. ஒரு திமுக பேச்சாளரா இருக்கணும்னா, இந்த மாரி ஆபாசம், இந்த மாரி அவதூறு பேசுறது வந்து அது அவங்களுக்கு முதல் தகுதியா பெண்களே இருக்கணும். பேசுவாங்க. ம். திமுகல இல்ல பெண்களே அந்த மாதிரி சரி பேசுவாங்க. ப்ரோ. இப்போதைக்கு நீங்க இந்த ஷர்மிளா அதெல்லாம் வந்து ஆமா. பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம தலைவரை வந்து பேசுறதுக்கு வந்து உன் பொண்டாட்டி அனுப்புவியா, உன் பொண்ணு அனுப்புவியான்னு சொல்லிட்டு தரம் தாழ்ந்து பெண்களை இழிவி அதாவது எப்படின்னா பெண்களை டைரக்டா அட்டாக் பண்றது. தலைவர் தானே களத்துல இருக்காரு. தலைவர் தான் அரசியல் பேசிட்டு இருக்காரு. அவர் தானே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். அவருடைய கருத்துக்கு நீங்க வந்துட்டு நீங்க அரசு ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த அரசுல இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்களை வந்துட்டு அவர் சொல்றாரு. எதிர்கருத்து இருந்ததுன்னா தரவுகளோட பேசு. ஏன் அவர் குடும்பத்தை இழுத்து பேசுற? அப்ப திமுகவுக்கு வந்துருச்சுன்னா பெண்களே அந்த மாதிரி தான் ஆயிடுறாங்க. கமிங் பேக் நம்ம இதுல பொறுத்த வரைக்கும் இந்த ட்விட்டர் பிளாட்ஃபார்ம்லயும் சரி, இப்ப நாம இங்க இருக்கிறதுனால நம்ம ட்விட்டர் பிளாட்ஃபார்ம் பத்தி மட்டும் தான் நம்மளுக்கு ஓரளவு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பிரியாலாம் இங்க இருக்கிறாங்க ஸ்பீக்கர்ல. சரியா பிரியாக்கெல்லாம் பேசிட்டோம். நானும் அப்பத்துல டைவர்ட் பண்ணிட்டேன். அவங்க ஆமா பேசிட்டு ஆமா அவ பேசுவாங்க. அதுக்கப்புறம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியான அபியூசஸ் சந்திச்சதுல நான் பார்த்து ஓரளவு என்னுடைய நாலேஜுக்கு வந்து என்னுடைய அந்த டிஎல்க்கு வந்து இது பண்ணதுல பிரியா வந்து ஒன் ஆஃப் த பெரிய விக்டிம். ஏன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவோ மனதளவுல அசிங்கமா மிக கொச்சையா பிரியாவை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. அந்த டைம்ல நான் பார்த்திருக்கேன். பிரியாவும் என்கிட்ட அதெல்லாம் ஷேர்லாம் பண்ணிவிட்டாங்க. அந்த டைம்ல அவர் சொன்னது கரெக்ட். பிரியா சொன்னது டிஃபெண்ட் பண்ண வர்றவங்களோட சேர்த்து வச்சு அதையும் ரொம்ப கொச்சையா பேசுவாங்க. கடைசி இப்ப சமீபமா போன மாசம் வரைக்கும் சச்சின் எப்படா ஒரு 2 வாரம் 3 வாரம் முன்னாடி வரைக்கும் ஆமா கூட ஆமா. அந்த தாக்குதல் அந்த தொடர்ந்துட்டு ஸ்பேஸ் இருக்குது. போஸ்ட் பண்ணி பெண்களுக்கு நீதி வாங்கி ஆ, தர போஸ்டே வந்துட்டு ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தை. அதாவது வந்துட்டு ஆமா நீ ஆமா வந்து உனக்கு எதிரா கருத்தியல் வச்சானா அந்த பொண்ணை வந்துட்டு நீ உன்னோட கல்யாணத்துக்கு அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்பியாடா? இதுதான் வந்துட்டு பெரியார் சொல்லி கொடுத்தாரா? என்ன இல்ல ம். போற போக்குல வந்துட்டு மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் பெரிய மைனர் இவங்க வந்துட்டு வந்து பெண்களுக்கு வந்துட்டு மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் வைக்கிறாங்க. அதாவது வைஷ்ணவி இஸ் கிளாசிக் எக்ஸாம்பிள். அந்த பொண்ணு டிவிகேல இருந்து டிஎம்கே போச்சு. தட் வாஸ் யுவர் ஒன்லி ஜாப். அதுதான் அவருக்கு அசைன் பண்ணப்பட்ட ஜாப். பட் ஆனா வைஷ்ணவி டிவிகேல இருந்தப்போ இந்த டிஎம்கே அபியூசர்ஸ் என்ன பண்ணானுங்கன்றது டாக்குமெண்ட் பண்ணப்படவே இல்லை. அது யாரும் பெருசா பேசப்படவும் இல்லை. அங்கதான் அவங்க ஜெயிக்கிறானுங்க. அது நம்ம நம்ம பெண்களுக்கு இன்னைக்கு நடக்கிறத இன்னைக்கு இந்த ஸ்பேஸ் போட்டு சொல்லவும் தான் இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் ஆகுது. அவன் திருப்பி நம்மளுக்கு எதிராக ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்றானா அதே ஆயுதத்தை அவன் ரொம்ப கேவலமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த இந்த பிளாட்ஃபார்ம்ல விமன்ஸ் பாலிடிக்ஸ் பேசினா அவனுக்கு பிடிக்கல. அவன் மிகப்பெரிய ஆணாதிக்கவாதியா இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு யார் என்னன்னா இவன் எப்படா ஒரு பொண்ணா வந்துட்டு எப்படா திமுக பேசுறான்ற ஒரு பெரிய ஒரு மேல் சாவனிஸ்டிக் அது ஒரு பெரிய ஒரு வியாதி மாதிரி இருக்கு அவனுக்கு. அதை வந்துட்டு எதிர்த்தாப்புல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா பேட்ரியார்கல் மைண்ட் செட் அவனுக்குலாம் ஆமா ப்ராப்பரா. இல்லடா கவினே அவங்க கருத்தை பத்தி பேச மாட்டாங்க. அவங்களோட ட்வீட்டை பத்தி எடுத்தோன்னே வந்துட்டு அவங்கள வந்துட்டு வீக்கர் செக்ஷன் கன்சிடர் பண்ணி அவங்கள பாடி ஷேமு சட் ஷேமு. ஏன் நீயும் ஒரு அம்மாவோட தெருவுல தானே வந்திருக்க? உங்க வீட்லயும் பெண்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. இவ்வளவு கேவலமா நீ பேசுறதுக்கு முன்னாடி ஏன் அவங்களெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிற? இல்ல இது சச்சின். சிஸ்டத்துல பொறையோடி இல்ல ப்ரோ இது சிஸ்டத்துல பொறையோடி போயிடுச்சு ப்ரோ. இது ம், ம். அவங்களுக்கு லீனியேஜாவே இது வந்து தொன்று தொட்டு அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும்னா திஸ் இஸ் சீரியஸ் கன்சர்ன். நான் என்ன நினைக்கிறேன்னா இதுதான் கிரவுண்ட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி இல்ல இது இந்த உண்மை. இந்த ஸ்டேட் சச்சின் இந்த கேபிட்டல்ல பாயிண்ட் உண்மை. இந்த இந்த மனநிலைமை தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு. என்ன அராஜகம் பண்ணாலும் வந்து பண்ணா என்ன இப்ப? இது நம்மளோட ஆட்சி. இவங்க வந்ததே என்னன்னா, வந்துட்டாங்க, வந்துட்டோம். எல்லா அராஜகத்தையும் பண்ணுவோம். நம்மள யார் தட்டி கேட்க போறான்? நம்ம என்ன அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க தலைமையும் இருக்கு. இப்ப நம்ம தலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தப்பு கூட பண்ணிட்டு நம்மளாலலாம் கட்சியில இருக்க முடியாது. ஆனா இவங்க வந்து என்ன பண்ணாலும் ஓகே. பரவால்ல. அப்படிதான். அதனால என்ன அந்த தைரியம் இவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னா, மேல் இடத்துல இருந்து தான் வருது. தலைமையில இருந்து தான் இவங்களுக்கு அது கடத்தப்படுது. என்ன அராஜகத்த வேணா பண்ணு. யாரு நம்மள கேட்க போறா? என்ன வேணா பண்ணலாம். அது மனசாட்சி இல்லாம எல்லா குற்றங்கள்லயும் ஈடுபட முடியுதே இவங்களால. தலைமையோட நேரடி தொடர்புல இருக்க பல பேரே நம்மளால பார்க்க முடியுதுல்ல. ஏங்க தலைமையே இவங்க கூட கான்டாக்ட்ல இருக்குங்க. ஒண்ணும் இல்ல. இந்த கான்டாக்ட்ல இருக்குது. அரக்கோணம் இஷ்யூ நீங்க ஸ்பேசஸ் வந்து அட்டெண்ட் பார்த்திருப்பீங்க. பண்ணுது. மான்ஸ்டர் அத இல்ல சொல்லு. ஐடி விங் நான் இல்ல. ஹெட் வந்து இல்ல வந்துட்டு சரி ப்ரோ அரக்கோணம் இஷ்யூ ப்ரோ. ஐடி விங் ஹெட்ன்றது கூட இட் மே பி ஸ்மாலர் வேர்ட். ஹி இஸ் a cabinet minister ப்ரோ ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் ஓகே அண்ட் ஓகே டெவலப்மெண்ட்ஸ். ஓகே. இவ்வளவு பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிட்டு தரம் தாழ்ந்து டெய்லி காலையில போன் ஆன் பண்ணி போன் சச்சின் ஆஃப் அந்த பண்ணா பெண்களை அபியூஸ் ஜெயராமன் பண்றது ஒருத்தன் மட்டும்தான். இருப்பான்ல, ஜெயராமன் ஒருத்தன். ஜெயச்சந்திரனா பேர் எனக்கு சரியான ஞாபகம். அதான் அவன் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதோட எண்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த விஷயம் கூட இதோட தொடர்ச்சியா தான் நான் பாக்குறேன். அதாவது வந்துட்டு
ஆன்லைன்ல உமன்ஸ் அகேன்ஸ்டா நடக்கிற இந்த தாக்குதலை கண்ட்ரோல் பண்ண முடியாத இந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஆஃப்லைன்லயும், அதாவது சாரி கிரவுண்ட்லயுமே சச்சின், குறுக்குது மன்னிக்கணும், சாரி. கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லாத, எனேபிள் பண்றாங்க அவங்க. அதுதான் சரியான சாரி வார்த்தையா இருக்கும். சரியான எனேபிள் வார்த்தை. பண்றாங்க. ஸோ கிரவுண்ட்லயும் ஏன் எனேபிள் பண்ண மாட்டாங்க? ஏன் பெண்கள் அரசியல் பேசினா ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? அது எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அது எடுத்தோன்னே என்னன்னா, இப்ப நம்ம சைட்ல இருந்தே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, பிரியாவா இருக்கட்டும், சிந்துவா இருக்கட்டும், நம்ம அனிஷாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் தினம் ஆளும் வர்க்கத்துக்கு எதிரா டே டு டே ஸ்பெசிபிக்கலி கரண்ட் அஃபேர்ஸ்ல அவங்களுடைய நிர்வாக சீர்கேடையும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்ல, எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனா எப்படி சீர்கெட்டு கேவலமா இருக்குதுங்கிறத சாட்டை அடியா எடுத்து வித் ப்ரூஃபோட கொஸ்டின் கேக்குறாங்க. நீ எல்லாம் எப்படி கேள்வி கேட்ப? ஒரு பெண்ணா இருந்துகிட்டு நீ எல்லாம் எப்படி கேள்வி கேட்பேன்னு ஒரு பேசிக் ஆவரேஜ் ஆணாதிக்க மனநிலை, அவ்வளவுதான். பிரியா எப்படி கேள்வி கேட்கலாம்? சிங்கிளாம் கேட்கலாமா? நீ ஒரு பொண்ணு அப்படிங்கிற ஒரு கேவலமான சாவனிஸ்டிக் மைண்ட் செட் தான் அதுக்கு காரணம். இல்ல இது சையத் இன்னொன்னு ஒண்ணு ப்ரோ, நீங்க இந்த அரக்கோணம் இஷ்யூ பார்த்திருப்பீங்க. அரக்கோணம்ல வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து இவங்க கட்சிக்காரனா மூலியமாவே நடந்த ஒரு அநியாயம். அந்த பொண்ணு வந்து பேட்டி கொடுக்குது. அதுல ஃபேஸ் வந்து மறைச்சிட்டு தான் அந்த பொண்ணு பேசுது. அண்ட் வீடியோவும் பிளர் பண்ணி தான் வந்து நியூஸ் சேனல்ல போடுறாங்க. இவனுங்க இவனுங்க ஐடி சோஷியல் விங் விங்கு, சைட்ல இருந்து அந்த போட்டோ ஆமா, எடுத்து அப்படியே போட்டானுங்க. அபிஷியலா இவனுங்களே வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க வித்தவுட் ஆமா பிளர் ஆமா பண்ணிட்டு அதுக்கு முட்டு கொடுக்குறான். அதை வந்து ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ண ஒன் ஆஃப் த அபியூசர், ஐடி விங் அபியூசரை அவன் ஸ்பேஸ்ல டிஆர்பி ராஜா உட்காந்துக்கிட்டு நான் தர்மம் பேசிக்கிட்டு இருக்காரு. இது என்கரேஜ் பண்ற மாதிரி தானே இருக்கு. மான்ஸ்டர் இது அபியூஸ் உனக்கு பண்றவனே நீ என்கரேஜ் பண்ற மாதிரி தானே இருக்கு. இப்ப தலைமையில இருந்தே நீ என்கரேஜ் பண்றனா அப்ப அங்க கீழே இருக்கவங்க என்ன பண்ணுவான்? அதே ஃபார்மேட்டை தான் அப்ளை பண்றான். இல்ல, அந்த அனானிசிட்டி வீடியோ கேஸ்லயுமே நம்ம கொடுத்தது பார்த்து நிறைய யாருன்னு விஷயத்தை பேசணும் பார்த்துட்டு மான்ஸ்டர். இருக்கோம். அந்த வீடியோ இருக்குல்ல, அந்த பெண் பேசின வீடியோ வந்து இட் வாஸ் அபிஷியலி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த அபியூசர்ஸ்க்கு போகுது. அப்படின்னா எக்ஸாக்ட்லி. என்ன? இல்ல, எனக்கு புரியல. இந்த சிஸ்டம் யாருக்கு தான் இருக்கு? இந்த சிஸ்டம் யாருக்கு தான் வேலை பார்க்குது? இல்ல, நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு உமன்ஸ் கொஞ்சம் இன்னும் அதிகமா ஆமா பேசிருக்கலாம். ஏன்னா அவங்க நம்ம பிரியா எப்பயுமே சிந்து பேசுவோம். அவங்கலாம் பேசிட்டோம். சிந்து அவங்கலாம் பேசிருக்கோம். வெண்ணிலா இவங்கலாம் பேசிட்டோம். பிரியா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சிந்து ஃபாலோ பண்ணி. இல்ல இவங்கள ஒண்ணும் இல்ல. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலயே அந்த விக்டிம் அந்த பொண்ணை என்னெல்லாம் இவனுங்க பேசினாங்க. அங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பொண்ணு. ஆனா இவங்க வந்து அந்த பொண்ணை என்னெல்லாம் பேசினாங்க, அவங்க ஏன் அங்க போனாங்க. அதே மாதிரி அந்த கார் சேசிங்ல கூட அந்த பொண்ணுங்களுக்கு அந்த நைட்ல கார்ல எதுக்கு போனாங்க. இன்னைய வரைக்கும் அஃபெக்ட் ஆன இவ்ளோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு பொண்ணுங்களுக்கு, குழந்தைகளுக்கு அகேன்ஸ்டா. ஒரு விஷயத்த இவங்க ஒருத்தராவது எடுத்து பேசியிருக்காங்களா? கிடையாது. பீப்புள் இஷ்யூ தானே அது. கேட்கலாமே, நீங்க காமனா கூட நீங்க உங்க ஆட்சியை கூட கேட்க வேண்டாம், போலீஸை டாக் பண்ணி கேட்கலாமே. இவங்க தொன்று தொட்டு இவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா எடுத்துட்டு வர்றது அபியூஸ். அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை வந்து வல்கர் அபியூஸ் பண்ணா மென்டலி டார்ச்சர் ஆவாங்க. நம்ம அந்த வகையில வந்து டிவிகே விமன்ஸ் யாருமே வந்து சலிச்சவங்க கிடையாது. பதிலடி கொடுக்கறதுல இருக்கட்டும், போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாஸோட எடுத்து போடுறதா இருக்கட்டும். அதனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. வந்து பல்ப் வாங்கிட்டு தான் போறானுங்க. அதையும் அக்செப்ட் பண்ண முடியாம குரூப் சேர்த்துட்டு வந்து அபியூஸ் பண்றது, இதத்தான் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. போலீஸ டாக் பண்ணி போட்டா ஏன் அவங்க எல்லாம் ஒண்ணும் அதையும் சொல்றாங்க கமெண்ட்ல, நீ டாக் பண்ணிட்டா எங்களை என்ன பண்ணிடுவாங்க, உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொல்றாங்க தைரியமா. இந்த தைரியம் எங்க இருந்து அவங்களுக்கு வந்தது? ஒரு டைம் நான் வந்து உன்னை கண்டுபிடிச்சு என்ன பண்றேன் பாரு, அப்படியெல்லாம் கமெண்ட் பண்றானுங்க. ஆஃப்லைன்ல பண்ற ஸ்டாக்கிங்க தான் அப்படியே இங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்படியே ஒரு பெண்ணை கட்டம் கட்டி ஓகேவா, அவங்கள வந்து ஒரு கார்னர் பண்றத வந்து அதை இங்க வந்து சோசியல் மீடியால பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இல்ல இது வந்து இவங்க பேர் என்ன, நீ ஒரு தொலைக்காட்சியில போயிட்டு ஒரு திமுக சார்பா பேசுற ஒரு ஆட்களே வந்து ஆபாசமாவும் அவதூறாவும் ஒரு தனி மனித தாக்குதலா ஒரு குடும்பத்தை பத்தி பேசுற அவனுங்களே அந்த தைரியமா பேசும்போது இங்க இருக்க யோசிச்சு பாருங்க. அந்த தைரியம் உங்க கட்சியே கொடுக்கும்போது இங்க உட்காந்துக்கிட்டு ஆன்லைன்ல மூஞ்சி பேர் தெரியாம ஏதோ ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு இவனுங்க எல்லாம் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபுல் பேக்கப் இருக்கு, ஃபுல் இவங்க ஆளுங்கட்சியா வேற இருக்காங்க. சோ அந்த தைரியத்துலதான் அவனுங்க நம்மள யாரு கேள்வி கேட்டுருவாங்க அப்படிங்கிற தைரியத்துல ஒருத்தவங்களை கட்டம் கட்டி ஓகேங்களா, அவங்கள வந்து ஒரு கார்னர் பண்ணி எப்படியும் இந்த பிளாட்ஃபார்ம் விட்டு போயிடணும், அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணவே கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, மதிவதனி மாதிரி ஒரு ஆட்கள் வந்து ஓகேங்களா பெரியார்னு ஒரு டைட்டில் போட்டுட்டு கூட இருக்கவங்க எல்லாம் பாருங்களேன், எல்லாருமே வந்து மற்ற கட்சி தலைவர்களை வந்து கொச்சையாவும் அவதூறாவும் பேசுற ஆட்கள் கூட உட்காந்துக்கிட்டு ஒரு பெண்களுக்காக இத்தனை நடக்குதே, அவங்க எல்லாம் வாயே திறக்காத போது நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. இவனுங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு இவனுங்க எல்லாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் இவனுங்க எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது. இவனுக்கு இன்னமும் இதை வந்து இன்னும் ரொம்ப உக்கிரமா தான் போவானுங்க இவனுங்க எல்லாம்.
இந்த இல்ல இப்ப லாபி இருக்கிற எப்படி எந்த முதல்வர்கள் சொல்லுங்க சொல்லுங்க இந்த லாபி எங்க வரைக்கும் நீளுதுன்னா, இவங்கலாம் எங்க பத்திரிக்கையில வேலை பார்த்தாங்கன்னு நான் பத்திரிக்கையில இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். விமன் ஜேர்னலிஸ்ட் ஃபோரம்ல ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்கேன் நான் இருக்க வரைக்கும். இவங்கலாம் இப்ப பத்திரிக்கையாளர்னு சொல்லக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் சேனல்ல உட்கார வைக்கிறாங்களா, இவங்கலாம் எங்க பத்திரிக்கையில வேலை பார்த்தாங்க சத்தியமா எனக்கு தெரியல. எனக்கு பல சீனியர் ஜேர்னலிஸ்ட் கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணேன். பகவான் சிங் சார் ஆகட்டும், ராஜேஷ் சுந்தரம் கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். பகவான் சிங் சார் வந்து இந்தியாவிலேயே மூத்த பத்திரிக்கையாளர். அவர்கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணேன். இந்த மாதிரி பல பெரிய டெய்லி ஜேர்னலிஸ்ட் கொத்தடிமைன்னு ஒரு நியூஸ் பேப்பர்ல ஜேர்னலிஸ்ட் ஒர்க் புதிய பண்றாங்க. தலைமுறையில ஸ்ரீனிவாசன் அவங்க கிட்ட தான் நான் வந்து கத்துக்கிட்டேன் ஜேர்னலிசம்னா என்னன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ஆட்கள். ஆனா இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க, என்ன பத்திரிக்கையாளர்னு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. இவங்க வந்து தனி மனித தாக்குதல் இவ்வளோ பேசிட்டு இருக்காங்க. இப்போ நக்கீரன் பிரகாஷ் ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்து நம்ம கற்பனையில கூட நான் நினைச்சு பார்க்க மாட்டோம் இப்படி ஒருத்தர் போய் பேச முடியுமா. அவ்வளோ பொய் அவதூறுகள் தான் இவங்க பரப்பிட்டு இருக்கானுங்க. இப்ப இந்திரகுமார் ஆகட்டும், மில்டன் ஆகட்டும், இவங்கெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் தளபதி பத்தி அவ்வளோ நம்ம அருவருக்கத்தக்க அவதூறுகளை தான் இவனுங்க எழுதியிருக்கானுங்க. ஆனா கூப்பிட்டு ஒரு தமிழ்நாட்டோட ஊடகங்கள் புதிய தலைமுறை ஆகட்டும், நியூஸ் 18 ஆகட்டும், இந்த மாதிரி நான் ரொம்ப மதிச்ச ஒரு காலத்துல நான் மதிச்ச சேனல் புதிய தலைமுறையெல்லாம் புதிய தலைமுறையில வேலை பார்க்கறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய லட்சியமாலாம் எனக்கு ஒரு காலத்துல இருந்திருக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆனா அது டிஜிட்டல்ல இருந்துட்டு நான் வந்துட்டேன். ஆனா அதோட நிலைமை வந்து பரிதாபமா இருக்கு. அவன் வந்து ஒரு 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 பேனல்ல இவங்க போய் உட்காந்து இப்படி கொச்சையா அவதூறுகளை பேசுறதும் பொய்களை பேசுறதும் இவங்க லாபி எந்த அளவு இவங்கெல்லாம் யாரு நேத்து தான் இப்ப தெரியும். இவனுங்களாம் எனக்கு அதுக்கு முன்னாடிலாம் தெரியவே தெரியாது. வந்த உடனே ஒரு பேனல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட்னு போய் உட்கார முடியுது, போய் பேச முடியுது. சேனல்களோட நிலைமை என்ன, தமிழக மீடியாக்களை வந்து எந்த அளவுக்கு பரிதாபத்துக்குரிய நிலைமைக்கு போயிருச்சு. இவ்வளோ அப்போ தமிழ்நாட்டுல வந்து 2021க்கு அப்புறம் எந்த எத்திக்ஸும் கிடையாது, எந்த ஒரு ரூல் ஆஃப் லா கிடையாது. திமுகன்னு ஒரு கும்பலுக்குள்ள போய் இணைஞ்சிட்டா இனி வந்து எதை வேணா பண்ணிட்டு போகலாம். யாருமே நம்மள தட்டி கேட்க முடியாது. என்ன இப்ப நியாயம், நேர்மை, தர்மம் எதுவுமே கிடையாது. அப்போ அப்போ சங்கிக்கு சங்கின்னு நீ பேசுறதுக்கும் நீயும் யாரு? எனக்கு நீ தான் பெரிய சங்கியா தெரியற. எனக்கு அவனுங்க வந்து சின்ன சங்கியா தெரியறானுங்க. நீங்க தானே எங்களுக்கு பெரிய சங்கின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா மீடியாவே மோசமாக்கி வச்சிருக்காங்க. மக்களுக்கான வாய்ஸா இருந்த ஒரு புதிய தலைமுறை மாதிரி சேனல்ஸ் எல்லாத்துலயும் இவனுங்க போய் உட்காரானுங்க. எல்லா பேனல்லயும் இவங்க உட்காரானுங்க. இப்ப அரண்சை ஆகட்டும், இந்த மாதிரி பல யூடியூப் இல்லக்கா, சேனல்ஸ் எப்படி இருக்கு? அதுலயே வந்துட்டு டெய்லி ஒரு 2 நியூஸ் தான் கவர்மெண்ட் வேற ஆகுது. அப்பயும் டே சமஸ் என்ன மக்களாட்சியை வர சொல்றேன் அப்படின்னு ட்வீட் பண்ணிட்டு இருக்கேன். இவனுங்க போய் மீடியாவை இப்படி அராஜகமா கைப்பற்றிட்டு மீடியாவையும் திட்டுவானுங்க. மீடியா வந்து பிராத்தல் மீடியான்னு இவனுங்களே எழுதுவானுங்க. நீங்க போய் உட்கார்றதுக்கு தானே நாங்க வேதனைப்படுறோம். நீங்களே மீடியாவை இல்ல இல்ல திட்டுறீங்க. சோனியா, இல்ல இவனுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நார்த்ல இருக்கவன்லாம் கவுடி மீடியான்னு சொல்லுவானுங்க. ஆனா இவனுங்களே இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு பாத்தீங்கன்னா, இவனுங்களே அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதை பத்தி யாருமே பேச மாட்டானுங்க. ஃபுல்லாவே ஆக்டோபஸ் மாதிரி ஒரு 8 சேனலை 8 விரலால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா நார்த்ல மோடி மீடியானா இங்க டேடி மீடியா. மக்கள்கிட்ட எந்த விதமான குறைபாடுகளும் கொண்டு போய் சேர்த்துடக்கூடாதுன்னு கோடி கோடியா இறக்கிறானுங்க. பட் ஆனா மக்கள் வந்து நியூஸ்ல பார்த்துதான் அவங்களோட ஆன்டி ஹியூமன்சி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. மக்கள் டே டு டே படுற அவஸ்தையிலேயே அவங்களுக்கு புரியுது அவங்க ஆட்சி எந்த லட்சணத்துல இருக்குங்க. அதனால நீங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம இதை தடுத்துட்டோம்னு நினைச்சேன்னா அந்த ஜோக் இஸ் ஆன் யூடா. சத்தியமா சொல்றேன். நீ யாரை வேணா எத்தனை பேரை வேணா எம்ப்ளாய் பண்ணி டிப்ளாய் பண்ணி பேசலாம். ஆனா ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லையே. மக்கள் வந்துட்டு இந்த 1000 ரூபாய் இந்த மாசம் ரொம்ப லேட்டா போட்டீங்க, அதனால பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஏதாவது ஒரு இடத்துலயாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு குவாலிட்டின்னு இருக்கா? அந்த விடியல் பயணத்தை ரொம்ப பெருமையா பேசுறீங்க. பட் ஆனா அந்த விடியல் பயணத்துல இருக்க பேருந்துகள் வந்து ஏதாவது தரம் கொண்டதா இருக்கா? ஒரு பழைய பஸ்ஸுக்கு முன்னாடி பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுல போறவங்களுக்கு ஏதாவது ஒரு இல்ல சேஃப்டி அது இருக்கா? அந்த ஃப்ரண்ட்ல மட்டும் பிங்க் கலர் அடிக்கிறதுக்கு என்ன அது நீட் எனக்கு புரியல. இல்ல அது கேர்ள்ஸ் ஐடென்டிஃபை, லேடிஸ் ஐடென்டிஃபை பண்ணி டிஃபரன்ஷியேட் இது வந்து பண்ண ஃப்ரீ பஸ் ஓகே அப்படின்னு ஓகே. ஐடென்டிஃபை பண்றது. இல்ல இல்ல அது அந்த நீங்க அந்த அந்த அராஜகத்தை நான் சொல்றேன். முதல்ல இந்த பழைய பஸ்ஸுக்கு அப்படியே பிங்க் மட்டும் அடிச்சுட்டு மகளிருக்கான பஸ்ன்னு போட்டானுங்களா. அப்பவே நான் ட்வீட் போட்டேன், இது என்ன இப்படி பண்றான். அப்போ வந்து இவனுங்க என்ன தெரியுமா முட்டு கொடுத்தானுங்க, சைட்ல விட்டு வச்சிருக்கிறது வந்து ஆடு வாங்குறதுக்காமா. எங்கடா ஆடு? 4 வருஷமாச்சு.
ஆடு ஆட் போடுறதுக்காக அந்த ஸ்பேஸ் உனக்கு என்ன தெரியும், எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு வந்துட்ட அப்படின்ட்டு நம்மள வந்து கடிச்சிட்டு கிடந்தானுங்க அந்த காலத்துல. இன்னைக்கு வரைக்கும் பிங்க் பஸ்ஸோட நிலைமை என்ன நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எத்தனை டயர் உருண்டு போயிருக்கு, எத்தனை பிரேக் டவுன் ஆகி நின்றுருக்கு, எத்தனை வாட்டி தள்ளி இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது ஒரு உயிருக்கே துறையில இந்த சேஃப்டி இல்லக்கா. அது எப்படிக்கா ஆமா ஃப்ரீன்ற பேர்ல நீ பஸ் கொடுத்துருக்க பாதியா ஆளை கட்டாயி விழுந்ததெல்லாம் தமிழ்நாட்டுல ஆமா தான் நடக்கும். இது அதோட இவங்க கவினு, இந்த பெண்களுக்கு வந்து இலவச பேருந்துன்னு சொல்லி அத அடிக்கடி கொச்சையா மேடை முழுக்க உட்காந்து இவனுங்க பேசுற பேச்சு இலவசம் இலவசம். அவங்கள என்னமோ இவங்க வீட்டுக்கு காசு எடுத்து கொடுத்த மாதிரியும், அது விலையல்லான்ற வேர்டு வந்து அதிமுகல வந்து செல்வி ஜெயலலிதா யூஸ் பண்ணுவாங்க. பட் இவனுங்க வந்து இலவசம் இலவசம் சொல்லி கொச்சையா அந்த ஃப்ரீய வந்து அவ்வளவு கேவலப்படுத்தி பேசுறது. நீ ஃப்ரீயா தானே போற அமைச்சர்களே அடுத்ததான் ஓசின்னு சொல்லுவாங்க. ஓசின்னு ஓசி சொல்லுவாங்க. ஓசி இதுல அமைச்சர்களே பேசுறது இதுல இதெல்லாம். இதுல என்ன கொடுமைன்னா, ஐரோப்பிய, அமெரிக்கா விட டெக்னாலஜில சிறந்து விளங்கும் தமிழ்நாடுன்னு 4 பேர் வந்து பதிவு போடுவானுங்க. சரி அப்பதான் நினைச்சுப்பேன், எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு தெரியல. இதுக்கெல்லாம் இவ எப்போ விடிவு ஏங்க காலம் அந்த வரும். ரெண்டாவது நாளே இடத்துக்கெல்லாம் போய் வந்து பார்த்திருப்பாங்களா எரிஞ்சிருச்சுங்க அவனுங்க? எலக்ட்ரிக் பஸ். இல்ல அந்த ஊருக்குலாம் அவனுங்கெல்லாம் போயிருக்கானுங்களா முதல்ல? அங்க இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்க இருக்க டெக்னாலஜி எல்லாம் பார்த்திருக்காங்க. ப்ரோ உங்களுக்கு எல்லாம் தெரியாது ப்ரோ. இவனுங்க பண்ற அலும்பெல்லாம் நாங்க வந்துட்டு ஜிடிபில அவனை முந்திட்டோம், இன்ஃப்ரால இவனை முந்திட்டோம். டேய் எவனை முந்தனும் இருக்கட்டும்டா. உமன் சேஃப்டி இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்னடா? ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு என்ன ஸ்கூல் போகுதுன்னு கூட தெரியல. திருவள்ளூர்ல பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். 9 நாள் ஆயிப்போச்சு. இன்னைக்கு நம்ம தோழர்கள் எல்லாம் போய் அந்த திருவள்ளூர்ல இருக்க அந்த ஸ்டேஷனை கன்சர்ன் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு இருக்கு. ஏன் வந்துட்டு இன்னைக்கு ஸ்டேட்டோட சேஃப்டி, இத்தனைக்கும் உமன் வீடியோ சேஃப்டி ஆதாரம் இவ்வளவு அதுல கேவலம்? இருந்ததுல, சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆ, இருந்தும் அண்ணா யூனிவர்சிட்டி இல்ல இஷ்யூல அதானே அதத்தான் சொன்னாங்க, சொல்றேன். சிசிடிவி இல்ல அப்படின்னாங்க. இப்ப இங்க ஃபுட்டேஜ் இருக்கு, ஏன் அரெஸ்ட் பண்ணல? அதான் கண்டிப்பா அந்த சொன்னாங்க. சிலையில கருப்பு பெயிண்ட் ஊத்துனவங்களும் உடனே பிடிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து 9 நாள் ஆகுது. அப்புறம் அந்த சிலையில கருப்பு பெயிண்ட் போஸ்டர்ல ஊத்துறது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம்ல சொல்றோம். அது வந்து உமன் சேஃப்டியோட யாரு சிலையில கருப்பு பெயிண்ட் ஊத்துனானோ அவன் தானே ரொம்ப சொசைட்டிக்கு ரொம்ப டேஞ்சரான ஆளு. ஏன்னா அவன் தானே வந்து அடுத்த சிலைக்கு ஊத்துறதுக்கு முன்னாடி அவனை பிடிச்சி தடுத்தா தானே வந்து பேர் வாங்க முடியும். இன்னைக்கு இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் தே ஆர் ஒன்லி அப்பீசிங் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தேர் மாஸ்டர்ஸ் தான். மக்களுக்கு காவல்துறைன்றதே மக்களுக்கானது தானுங்க. ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணானா அவனை அப்புறப்படுத்த அவங்களுக்கு வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா எவ்வளவு ஜென்டிலா அப்புறப்படுத்த முடியுமோ அவ்வளவு ஜென்டிலா அப்புறப்படுத்துங்க. உங்களோட ப்ரெஷர்ஸ் எல்லாம் தூக்கி அந்த மக்கள் மேல காமிக்கிறது, பூட்ஸ் காலால மிதிக்கிறது, ரொம்ப ரஃபா ஹேண்டில் பண்றது, எங்க அப்புறப்படுத்தினாலும் லாஸ்டா அட்மிட் ஆகுறது ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. அவனோட உரிமையை தான் கேட்கறான். இந்த மேனிஃபெஸ்டோல வந்ததை ஏன் நிறைவேற்றலன்னு வந்துட்டு ரோட்ல போராடுறவன அடிச்சு துன்புறுத்தி யாராவது கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போடுவீங்க? இதுதானாடா உங்க சமூக நீதி ஆட்சி? இல்ல அவன் அது ஏன் அண்ணா நகர் இஷ்யூ கூட Actually, சச்சின் அண்ணா நகர் அதுதான் இஷ்யூல அந்த குழந்தைய வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைய அவங்க வந்து ஹேண்டில் பண்ண விதமே தப்புன்னு சொல்லி கோர்ட் கண்டம் பண்ணுச்சு. இவங்களை வந்து காரி அப்படிதான் துப்புச்சு சொல்லுவாங்க. கோர்ட்டு. டேய் நீ இதுதான் உன் ஆமா. ஹேண்டில் பண்ற லட்சணமா? அதாவது விக்டிமோட ஃபேமிலியே நீ கூப்பிட்டு வந்து நீ வந்து அவங்கள அட்டாக் பண்ணிருக்கன்றது அடிச்சு மிரட்டி அடிச்சு இருக்க மிரட்டி அப்படின்னு கோர்ட்டு காரி கண்டம் துப்புச்சு. பண்ணாங்க. இதே அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லயுமே இது எடுங்களேன். அந்த கேஸ்ல பாருங்க நல்லா என்னன்னா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு வந்து போலீஸ வந்து அனுப்பிச்சிருக்காங்க என்கொயரிக்கு. அது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல எப்படி 2 மேல் ஆபீசர் நீ அனுப்பாது ஒருத்தர் யூனிஃபார்மோட அந்த விக்டிமோட வக்கீல் சொல்றாரு இதுவே வந்து தப்புங்க. இவங்க எப்படி இதை பண்றாங்க? இந்த மாதிரி தொடர்ச்சியா கம்ப்ளைண்ட் கொடுக்கற வரவங்களையே டீடைல்ஸே வெளியில லீக் பண்றது, அது வந்து சாஃப்ட்வேர் மேல ப்ளேம் பண்றது. சாஃப்ட்வேரை ப்ளேம் பண்ணா அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, மேபி தான் சொன்னான். அவன் அக்செப்ட் பண்ணிக்கல இந்த சாஃப்ட்வேர் கிளிச்ச. அவன் மேபி சொன்னான். மேபி சொன்னதை இவனுங்க எடுத்துட்டு வந்துட்டு அவன் அக்செப்ட் பண்ணிட்டான்னு சொல்றது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்ச ரூபாய் கொடுக்க சொன்ன அந்த கோர்ட்டுக்கு இன்னும் பதில் சொல்லாம இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இது பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கே பயம். இதே சென்னையில தாம்பரத்துல ஒரு விடுதியில இருக்க பெண்ணுக்கு 2 காலை உடைச்சு ஒருத்தன் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்திருக்கான். அது ஒரு வாட்ச்மேன். நெக்ஸ்ட் டே வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நாங்க வாட்ச்மேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு விமன் வாட்ச்மேன் அதாவது விமனை வந்து நாங்க போட போறோம் அப்படின்னு. அது மட்டும் போதுமா? கேமராஸ் நீங்க வைக்க மாட்டீங்களா? இப்படி இப்படி ஒரு கேவலமாச்சு. பெண்களுக்கு டெய்லி பாதுகாப்பு இல்ல. விமன் ஸ்டேட்ல போலீஸ்க்கே இவ்வளவு வந்து பெரிய நடக்குதுங்க. ஸ்டேட் இல்லம்மா சார், ஸ்டேட் கேபிட்டல்ல இருக்க இவ்வளவு பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே அவங்க வந்து கேமரா வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்றானுங்க. நீ வந்துட்டு இவங்க கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற பில்டிங்ல இருக்க போது சரி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அதிகமா. ஆமா, சிந்தூர், அதுதான் இப்ப டிவிகே, சொல்லலாம்னு உமன் வந்தேன். விங், வெண்ணிலா, நீங்க எல்லாம் டேக் ஓவர் பண்ணுங்க. நீங்க ஊடால பூந்து பேசுங்க. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது கண்டிப்பா பேசணும். நீங்க உமன் விங், நீ- டிவிகே உமன் விங் நீங்க எடுத்துக்கோங்க ஸ்பீச். எல்லாருக்கும் வணக்கம். நானு இது எக்ஸுக்கு யூசரா வந்து ஒரு 8 மந்த்ஸ் தான் ஆகுது. விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்தனால ஓட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன்.
அப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் அவ்வளோ பெரிய ஐடிலாம் இல்ல. சின்ன ஐடியா இருந்தது. அப்ப வந்து அ ஒரு ஸ்பேஸ் ஹரிஷ் அண்ணா ஸ்பேஸ்ல தான் பேசினேன்னு நெனைக்கிறேன். அப்ப வந்து ஆ எங்க ஊர்ல டிவிகே சைடு வந்து இந்த மாரி உமன்ஸ் டே அன்னைக்கு வந்து எல்லாம் ஸ்வீட்ஸ்லாம் குடுத்தாங்க. அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் ஏதோ ஒரு போஸ்ட் ஆ அவரு அது யாரு? டிஎம்கே ஸ்போக் பெர்சனா ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு. டக்குன்னு நேம் வர மாட்டேங்குது. அவரு வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னரா அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணாவ டேக் பண்ணாரு. அப்ப வந்து நான் வந்து இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஓ! இல்ல போட்டதுக்கு அந்த தமிழிசை அவங்க போஸ்ட்ட கோட் ஆ, பண்ணி கேட்டிருந்தாரு. அதானே ஆ, சொல்றீங்க? ஓகே, ஆமா, ஓகே. ஆமா, ஆமா. சரவணன், ஆ சரவணன். சரவணன், அதுதான். சரவணன். ஆ அதுக்கு வந்து போட்டு கீழ வந்து என் ஊர் பேரு. நான் வந்து ஃப்ளோல ஸ்பேஸ்ல கேட்டுட்டு, அந்த ஊர் பேர சொல்லி என்ன ஒரு கேவலமா ஒரு வார்த்தைய போட்டு போட்டிருந்தாங்க. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அனுபவம். விமல் ராஜ்ன்ற ஒரு ஐடி. விமலா ராஜ்ன்னு இருக்கும். ஒரு கேர்ள் ஃபோட்டோ போட்டிருக்கும். ஒரு நடிகை ஃபோட்டோ போட்டிருக்கும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு கொஞ்சம் மூட் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு மாரி டல் ஆயிடுச்சு. என்ன அவரு வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னரான்னு கேட்கறாப்ல. எப்படி வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்போக் பெர்சனு எப்படி அப்படி பேசலான்றத தான் நம்ம வந்து ஒரு கேள்வியா கேட்கிறோம். ஓகேவா? அது ஒரு காமன் பீப்பிளா ஒரு ஜனநாயகத்துல இருக்கிற ஒரு உரிமை. நம்ம கேள்வி கேட்கலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீ என்ன எதிர்வினை ஆற்றணும்? அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து கேவலமா ஊர் இப்ப வந்து அவங்கள போய் என்னன்னா, நம்ம ஊர் பேர சொல்லி டார்கெட் பண்றோம். இவங்க பயந்துருவாங்க. அப்படின்னு சொல்லி தான் அது பண்ணது. அது பண்ணதும் வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆச்சு. ஏன்னா எனக்கு நான் ஐ அம் நாட் யூஸ்டு டூ இட்ல. ஸோ ஒரு மாரி டல் ஆச்சு. ஒரு 2 நாள் ஒரு மாரி டல்லா தான் இருந்தேன். பெருசா ஆக்டிவா இல்ல. அதுக்கப்புறட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவா நான் மோஸ்ட்லி வந்து எதுவும் கெட்ட வார்த்தைலாம் பெருசா போட போட மாட்டேன். என்ன கொத்தடிமைகள்னு சொல்லுவேன். மிஞ்சி மிஞ்சி போனா தற்குறி, இந்த மாரி தான் போடுவோம். வேற எதுவும் அப்யூசிவா நம்மளே போடுறது கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து போஸ்ட் போடும்போது ஒரு ஒரு கா ஒரு ஒருத்தர் போட்டாங்கன்னா, பின்னாடியே ஒரு 2 பேர் சேர்ந்துட்டு வருவாங்க. அந்த அந்த டிபிய பார்த்தாலே எனக்கு ஃபர்ஸ்ட்டெல்லாம் பயமா தான் இருக்கும். என்னடா இது இவங்கலாம் பெரிய ஆளா? என்னடா ஏதாச்சும் பேசுவாங்களா? நம்மள ஏதாச்சும் கேவலமா பேசுவாங்களா? அப்படின்ற மாரிலாம் இருக்கும். அப்புறம் போக போக எல்லாம் பழகிடுச்சு. எல்லாம் இவங்கலாம் வந்து முட்டா பீஸுங்க தான். ஒண்ணும் பெரிய ஆள்லாம் கிடையாது. தே டோன்ட் ஹேவ் எனி ஸ்கில் செட் அதர் தென் திஸ் அப்படின்றது எனக்கு அப்பதான் இத தவிர இத தவிர்த்து அவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்ல. இதுதான் வாழ்வாதாரம். ஸோ, அதனால வந்து சப்போஸ் இந்த ஒரு வேலையும் போயிடுச்சுன்னா, என் சோத்துக்கு நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்? புதுசா படிச்சு இந்த வயசுக்கு மேல வேலைக்கு போக முடியுமா? அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. இப்ப நீங்க இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புசி ஆனந்த் அந்த பலூன் விஷயத்துக்கு காண்டம் இது பண்ணாங்களா? மெட்டாஃபரா யூஸ் பண்ணானுங்க. அடுத்தது வந்து ராஜ்மோகன் அண்ணாக்கு வந்து செக்ஸ் டேப்லெட்ட சொல்றாங்க. எல்லாமே எவ்ரிதிங் மீன் டூ பி செக்ஸ். அதாவது செக்ஸ பத்தி ஏதாச்சும் ஒண்ணு நம்ம போட்டோம்னா, அவங்க அசிங்கப்பட்டுருவாங்க. செக்ஸ்ன்றது ஒரு அசிங்கப்படுறமான ஒரு விஷயமா? கிடையவே கிடையாது. ஒரு விஷயம். எல்லா ஹியூமன் லைஃப்லயும் அ எல்லா அது ஒரு எப்படி சொல்றது? இட்ஸ் அ நீ எப்படி சொல்றது? தண்ணி தாக எடுக்கிற மாரி இட்ஸ் அது ஒரு பார்ட் நார்மலான ஆஃப் லைஃப். விஷயம். பார்ட் ஆஃப் லைஃப். அத வந்து ஒரு பெரிய இது மாரி போட்டு, நீங்க என்ன அப்போ வந்து பெரியார் எனும் பெருநெருப்புன்னு போட்டுட்டு, நீ வந்து தம்ப்நெயில் வச்சுட்டு பேசம்போது, என்ன டோட்டலா இது கான்ட்ராடிக்ட் ஆகுதுல்ல. நீ வந்து என்ன ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க அ அ இது என்ன எண்ட் ரிசல்ட் வந்து பெரியார கொண்டு போய் நீங்க வந்து மக்கள் கிட்ட சேர்க்கணும். அதுக்காக தான் அதுதான் வந்து பர்ப்பஸ் ஆஃப் தட் வந்து அதுதான். அப்ப நீ பெரியார கொண்டு போய் சேர்க்காம, நீ எத கொண்டு போய் சேர்க்கிறன்னா, விஜய் அண்ணா வந்து நான் மைக்க புடிச்சு ஒரு பெரிய ஸ்டார வந்து அசிங்கமா பேசிட்டேன். ஒண்டி கொண்டி வான்னு சொல்லிட்டேன். இந்த கட்சிய கேவலப்படுத்திட்டேன். அத தான் அவங்க வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. பெரியார கொண்டு போய் சேர்க்கவே கிடையாது. உண்மையா சோனியா சிஸ்டர் சொன்ன மாரி, பெரியார் வந்து உண்மையா இருந்திருந்தாருன்னா, தடியில அடிச்சிருப்பாரு அப்படின்ற மாரி தான். பெரியார் முதல்ல மில்டன் உள்வாங்குனாப்லயா சரியா? அப்படின்றது எனக்கே கேள்வி இருக்கு. பெரியார பத்தி ஒரு ரைட் அப் கிடையாது. மில்டன் இதுல நான் பெருசா பார்த்தது கிடையாது இதுவரைக்கும். ஒண்ணு நம்ம பார்ட்டிய திட்டி, இல்லாட்டி கிண்டல் பண்ணி, ஏதோ ஒரு கதை எழுதுறேன்னு பேர்ல ஒரு கண்றாவியான கதை எழுதி வச்சிருப்பாப்ல. அவ்வளோதான்.
மத்தபடி அதுல ஒண்ணுமே கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து நீங்க நெனச்சு பாருங்க, இந்த ஜாப் இல்லைன்னா, அடுத்தது அவங்க அவங்க எப்படி லைஃப்ப லீட் பண்ணுவாங்கன்னு எனக்கு உண்மையாலுமே யோசனையா தான் இருக்கு. எனக்கே வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் டிஜிட்டல் பிரேக் எடுத்துக்கலாமா? அப்படின்னு தோன்ற அளவுக்குலாம் இருக்கும் சில டைமு. அது கயா முயான்னு என்னென்னமோ நரேட்டிவ்ல செட் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஆ இப்ப பக்கமா இந்த ராஜ்மோகன் அண்ணா அந்த இது வந்து என்னாச்சுன்னா, அப்பாவு வந்து விஜய் அண்ணாவோட அம்மாவ பத்தி பேசுறாரு. அவங்க கிறிஸ்டியன்னு பேசுறாரு. ஓகேவா? அது நடக்குது. அதுக்கு ராஜ்மோகன் அண்ணா ரிப்ளை பண்றாரு. பேரலை சீரார்கள் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு அ ராஜ்மோகன் அண்ணாவ டார்கெட் பண்றாங்க. இப்படிதான் போகுது. ஓகேவா? அது வந்து கடைசியில எங்க வந்துருச்சுன்னா, மில்டன் வெர்சஸ் ராம்குமார்ன்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நடுவுல இந்த டிஎன்பிஎஸ்சி இஷ்யூ இது எல்லாமே டோட்டலா டைவர்ட் ஆயிடுச்சு. இத பத்தி நம்ம பெருசா பேசக்கூடாதுன்றதுக்காகவே இவங்க கிளியரா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ண மாரி தான் இருக்கு. ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறமேட்டு இன்னொன்னு என்ன பாதிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அ ஒரு வந்து ஜெயா அ அ சமாதியில வந்து நாப்கின வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மோசமா இருந்தது ஆக்சுவலா. அது வந்து என்னன்னா, ஆக்சுவலா புது யுகம்னு சொல்லிட்டு அப்பலாம் வந்து ஃப்ரீ நாப்கின் குடுப்பாங்க. அது வந்து சில பேருக்கெல்லாம் வந்து அந்த நாப்கின் வாங்குறதே வந்து ஒரு பெரிய லக்ஸுரி மாரி. ஆ நான் வந்து ஹாஸ்டல்ல இருந்தப்போ, நெறைய பேர் அந்த புது யுகம் நாப்கின் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு அவ்ளோ லக்ஸுரி. மாசம் வந்து அடக்கே தருவாங்க. அத அத வந்து போய் வாங்குவாங்க. ஸோ எப்படி உன்னால வந்து இவ்ளோ கேவலமா பேச முடியுது? அப்படின்றது வந்து அதுவும் ஒரு லேடி. அந்த டைம் லேடி வந்து இவ்ளோ போல்டா இருந்து எனக்கு வந்து நெறைய கருத்து வேறுபாடுலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அவங்க நடந்துக்கிட்ட சில விஷயங்கள், அவங்களோட பாலிசிஸ், அவங்களோட ரிசர்வ்டு நெறைய விஷயத்துல முறுக்குன்னு வச்சுக்கிட்டாலும், ஒரு திட்டம். அந்த திட்டம் வந்து உண்மையா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அத வந்து ஜெயா சமாதியில கொண்டு போய் அத வையி அப்படின்னு சொல்றது எவ்வளோ கேவலமான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கும், இதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கும், அங்க கைட் பண்றதுக்கு எதுக்குமே ஆள் கிடையாது. அதுதான் மேட்ரு. அதுவும் இல்லாம இப்ப சோனியா நான் ஏன்னா ட்விட்டர்ல வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கேன். சோனியா சிஸ்டர்லாம் ரொம்ப நாளா இருக்காங்க. அவங்க கேட்கும்போது எனக்கெல்லாம் அப்பா இவ்ளோ இருக்கா? அப்படின்ற மாரி ஒரு பரவால்ல. அவங்க ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா இவ்ளோ தூரம் அதையும் தாண்டி வந்திருக்காங்கன்றது பெருமையா இருந்தாலும், அவங்க யா எதுக்காக அவங்க இவ்ளோ கோ த்ரூ பண்ணணும்? எதுக்காக இந்த கட்டமைப்பு வந்து அவங்கள இவ்ளோ தூரம் தள்ளுது? அப்படின்னு சொல்லி இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பெரியாரிசம் பேசிக்கிட்டு கேவலமா பேசுறாங்க. ஆ அது அது வந்து இந்த கான்ட்ரடிக்ட்ட வந்து உண்மையா நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வச்சு பேசுறதுன்னா பேசுங்க. இல்ல இன்னொரு இல்ல இது விஷயம், இந்த இருங்க. பெரியாருடைய ஒரே ஒரு பார்வை நிமிஷம் நான் வந்து ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ ஏன் இவ்ளோ கோ த்ரூ பண்ணணும்? நான் நடுவுல பிரேக்கே நான் எடுத்தேன். ஜெயா டிவில ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு கன்சர்ன்ல இருக்கோம். சரி இவனுங்களோட சண்டை போட்டுட்டு நம்மளோட பேர வந்து கெடுத்துக்க வேண்டாம். நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு ஹெச்ஓடியா ஒர்க் பண்றோம். அதுக்கான வேலைகள பார்க்கலாம். நானும் பிஸியா தான் இருப்பேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒர்க் இருக்கும். நான் அதனால ஒரு பெரிய பிரேக்கே இருந்தது. வெறும் என் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, வெறும் மூவி போஸ்டர்ஸ் இந்த மாதிரி தான் அந்த டைம்ல இருந்தது. அப்பயுமே என்னை இவனுங்க விடல. விடாம தான் என்ன தொரத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஒரு எப்படின்னா, ஒரு ஒரு நாள் கூட பிரேக் விட மாட்டானுங்க இவனுங்க. என் பின்னாடியே தான் அப்ப நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல நம்ம எவ்வளோ நாள் தான் நம்ம இத பேசாம இருக்கிறது? அதுக்கப்புறம் தான் நான் முடிவெடுத்தது. ஏன்னா, அதுக்கப்புறம் சரி போய் நீ கத்துனா நான் ட்விட்டரே நான் ஓப்பன் பண்ணாத காலத்துல கூட, அன்னைக்கு பொழுதன்னைக்கும் இவனுங்க உட்காந்து அத நோண்டிட்டு இருப்பானுங்க, கடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இன்ஸ்டால எது எதையோ போய் எடுத்துட்டு வருவானுங்க. இன்ஸ்டால என்ன யாராவது டேக் பண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி இவனுங்க டார்கெட்டட் இது பண்ணியிருக்கானுங்க. அதே மாரி இவங்க வந்து இவங்களுக்கு சொல்லி தர ஆள் இல்லையா? இல்ல தெரியாதாலாம் அதெல்லாம் சிஸ்டர் எல்லாமே சாரி தெரியும். இன்டரப்ட் பண்றதுக்கு. சரியா? இப்ப உங்களையும் ஷாலினும் வந்து பொலிட்டிக்கலா பேசுறனால, கவர்மெண்ட்க்கு அகைன்ஸ்டா 1, 2 பேசுறதுனால உங்கள டார்கெட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சின்மய தேவையில்லாம டார்கெட் பண்ணாங்க? அவங்கள சின்மய் வந்து ஒன் பெர்சனலா ஆஃப் த பண்ணிட்டு விக்டிம்ல. ஆமாமா. அவங்கலாம் வந்து 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் விக்டிம் இவனுங்களோட. அதெல்லாம் வந்து அதான் சொன்னேன் இது அது வந்து திமுக, அதிமுகலாம் கிடையாது. இவனுங்க வந்து மீ 15 டூ வருஷமாவே மூவ்மெண்ட்ல ஹபீஸ் இருந்து இருக்கான். ஸ்டார்ட் ஆச்சா? இல்ல அதுக்கு இல்ல முன்னாடில அதுக்கு இல்ல இருந்தே முன்னாடி டார்கெட்டா? அதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. சின்மயி ஏன் டார்கெட் பண்றாங்கன்னா, வைரமுத்து வந்து திமுகவோட ரொம்ப இணக்கமா இருப்பாரு. அதாவது வந்துட்டு இல்ல. வைரமுத்துவோட இல்ல திமுகவோட சச்சின் இணக்கம் தான் அது இல்ல. இதுக்கு காரணமாகும்.
இல்ல. அது இல்ல. அவங்க ஆரம்பத்துல அவங்க இங்க வந்த புதுசுல அவங்களுக்கு சில கருத்துக்கள் வந்து அவங்களுக்கே ஒரு தெளிவில்லாத சில கருத்துக்கள் முன் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. 2009ல அந்த டைம்ல இவனுங்கலாம் கேங் பண்ணி அவங்களுக்கு அகைன்ஸ்டா டேக் போட்டு, சின்னாத்தா அந்த மாரி அந்த டைம்ல டேக் போட்டு அவங்கள அபியூஸ் பண்ண ஆரம்பிச்ச டைம்ல அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்ததுல ஒரு 2, 3 பேர் அப்போ 66A இருந்தது அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த அந்த அபியூஸ் பண்ண கேங் தான் இந்த சின்னமலை ஐடிவி கேங். அந்த காலத்துல சின்மய அபியூஸ் பண்ண அந்த ஆட்கள் தான் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஒர்க் பண்ற அந்த அபியூசர்ஸ் தான் இப்பயும் அபியூசர்ஸ். இப்ப என்னன்னா இந்த இன்னும் அவங்களுக்கு என்ன ஏலியன் ஒரு ஐடி தெரியுதானே அவன் தானே. ஆமா. இதுல என்னன்னா அந்த இவங்களுக்கு என்ன இப்ப ரொம்ப சப்போர்ட் ஆயிடுச்சுன்னா, இவங்க அபியூசர்ஸ்ன்னு தெரிஞ்சுமே ஆளும் தரப்புல இருந்து இவங்களுக்கு ஆதரவா இருக்கிறது வந்து இவங்களுக்கு இன்னும் இன்னும் இவங்களுக்கு ரொம்ப திமிருத்தனத்தை கொடுத்துருக்கு. இன்னமும் தொடர்ச்சியா டைரக்டா இவனுங்க வரலனாலும் ஒரு கேங் சேர்ந்துட்டு எனேபிள் பண்ணி எல்லா அபியூசர்ஸையும் ஏவி விடுறதுல முக்கிய பங்கு இந்த இந்த சின்னமலை ஐடி விங்குக்கு இருக்கு. இவனுங்களுக்கு கீழே நிறைய அபியூசர்ஸ் இருக்காங்க. அவனுங்க எல்லாரையுமே இவனுங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அண்ட் இதுல நிறைய பேர் வந்து இங்க உட்காந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. இவனுங்களாம் இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சஸ் டிஎம்கேவோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் இவனுங்க எல்லாருக்குமே பல ட்வீட்டுங்களுக்கு காசு போயிட்டு தான் இருக்கு. இது வந்து யாருக்குமே தெரியாது. இது வந்து இவங்க வந்து இன்ஃப்ளூயன்சஸ் இல்லைலாம் இவங்க சொல்லவே முடியாது. டீம் டிஎம்கேல இருந்து பல வகையில பல பேர்கிட்ட இருந்து இவனுங்க வந்து பெய்டா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ஒரு பக்கம் அபியூஸ் பண்ணிட்டும் இருக்கானுங்க. இது வந்து திமுகவுக்கும் வெக்கம் கிடையாது. எதுவுமே கிடையவே கிடையாது. இவனுங்கலாம் ஒரு ஆளுன்னு இவனுங்களை இப்படி வச்சு நம்ம வேலை வாங்கிட்டு இருக்கோமே, இவனுங்களை நம்ம எனேபிள் பண்ணி விட்டுட்டு இருக்கோமே, இதே இதையும் பண்ணிட்டு ஒரு பக்கம் பெரியார பத்தி தூக்கி பிடிக்கிறோமேன்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே உங்களுக்கு கிடையாது. அதான் ரூல் ஆஃப் லா, நேர்மை, எத்திக்ஸ் எதுவுமே கிடையாது இவங்க யாருக்குமே. இவங்க எல்லாருக்குமே நம்ம தான் வந்து பாடம் சொல்லி தரணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான் இப்போதைக்கு. இல்ல அந்த இல்ல பெரியார் நீங்க சொல்றத பார்த்தா உமன் சேஃப்டி அவங்க பேசுறீங்க கிஷோர் ப்ரோ, நீங்க உமன் பேசுறீங்க. சேஃப்டி வந்து யாருக்கு அப்ளை பண்ணிக்குவாங்கன்னா, டிஎம்கேக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ, எந்த உமன் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாலிசி அப்ளை ஆகும். மாற்று கட்சியோ இல்ல ஒரு பொதுமக்களோ இந்த பிரசன்னா கிட்ட போயிட்டு ஒருத்தர் வந்து 1000 ரூபாய் நீ எதுக்கு கொடுத்த, அது எதுக்கு பயன் கேட்டாக்கா அவங்களுமே டாமினேட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அப்போ வெளியில இருந்து ஒருத்தர் கொஸ்டின் பண்ணாலும் இல்ல ஆப்போசிட் பார்ட்டில இருந்து ஒருத்தர் கொஸ்டின் பண்ணாலும் அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த பெரியார் பாலிசியோ இல்ல அந்த உமன் சேஃப்டியோ அப்ளை ஆகாது. இதுவே வந்து ஒரு பாலிசி தீண்டாமை. டிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும்னா இது வந்து பாலிசி தீண்டாமை. என் கட்சிக்கு நீ சொம்படிச்சனா தான் அந்த பாலிசி உனக்கு அப்ளை ஆகும், இல்லைன்னா அந்த பாலிசி உனக்கு இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டு. அப்போ இவங்க டிவிகே உமன் சொல்லியிருந்த மாதிரி அந்த நாப்கின் மேட்ரு என்னன்னா, அவர் வந்து ஒரு 6 years முன்னால வந்து காயத்ரி ரகுராம் அவங்கள அபியூஸ் பண்ணியிருந்த கேஸ் அவங்க கேஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஆளுக்கு டிஎம்கே தரப்புல இருந்து ஐடி விங் ஹெட் அவர் போய் அந்த கேஸ்ல வாதாடி அவனை விடுவிக்கிறாரு. ஆமா, அத இது வேற 2 நாளா தைரியமா அந்த நடந்தது. போட்டோவை போட்டிருந்தான் கோர்ட்ல இருந்து நடந்து வரத. என்னமோ இல்ல இதில் ஜெயிச்சு வர அவன் மாதிரி. ஏதோ அந்த பெரிய அபியூஸ் சுதந்திர போராட்ட தியாகி வந்து ஜெயிச்சுட்டு வர மாதிரி போட்டிருந்தான்டா. ஏதோ அதாவது பொண்ணு அபியூஸ் பண்ணி கேஸ் வாங்கி அசிங்கப்பட்டு வெளியே வர நாய் இல்ல சச்சின், இவ்வளவு கெத்தா அவன் ஒரு போட்டோ போட்ட போட்டிருந்தான். கமெண்ட்டை இதுல சொல்ல கூட முடியாது. அப்படி ஒரு கமெண்ட் போட்டிருந்தான். நான் அந்த எஸ்எஸ் வச்சிருக்கேன். அது வந்து அப்படி ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு எப்படி இவனெல்லாம் வந்து ஸ்காட் ஃப்ரீயா சுத்த விடுறாங்கன்னு எனக்கு புரியல. ஏய் நீ நினைக்கிறியா இந்த பெண்கள் மட்டும்தான் இங்க வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு? அதாவது வந்துட்டு சேர்பர்சன் பஞ்சாயத்துல விஓ சம்திங், எனக்கு சரியா பொறுப்பு சொல்ல தெரியல, அது ஃபேக்சுவலா தப்பாயிரும். மணிமுத்தார்னு சொல்லிட்டு நம்ம டவுன் பஞ்சாயத்து திருநெல்வேலி மாவட்டத்துல அங்க இருக்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேடியை கூட அவனுக்கு விட்டு வைக்கிறதா. அந்த அம்மா திமுக கவுன்சிலர் தான், ஆனா அந்த அம்மாவை போட்டு பாடாப்படுத்தி அவங்கள சாதி ரீதியா அட்டாக் பண்றதும் திமுக காரங்க தான். கம்ப்ளைண்ட் இப்போ நீ கொடுத்துருக்காங்கல்ல. பார்த்தேன்னா கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பெண்களை வந்துட்டு இவனுங்க எல்லா ரீதியிலையும், அவன் கட்சியில இருக்கவங்களா இருக்கட்டும், மாற்று கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அரசியல் பேசினா இவங்களுக்கு எங்கேயோ எரியுதுடா பின்னாடி மிளகாப்பொடியை தேய்ச்ச மாதிரி. அது பார்த்துட்டேன். எல்லா கேர்ள்ஸையுமே இவனுங்க டீல் பண்ற விதமான்றது வந்து இந்த மாதிரி இல்ல அபியூசிவா தான். சச்சின், யார்ட்டையுமே சச்சின் அது இவனுங்க கூட எதிர்கட்சி பேசி இல்ல பார்த்தது. சச்சின், அது கூட இல்ல சச்சின். இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, என்னமோ ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா பாக்குற மாதிரி அவங்கள ஒரு கொச்சையான வார்த்தை சொல்றது, ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறது, அவங்கள வந்து ரொம்ப சிரமப்படுத்தி பேசுறது. ஆனா இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பெரியார் பத்தியும் அவங்களோட ஐடியாலஜி பத்தியெல்லாம் இத்தனை நாள் பேசியிருப்பானுங்க. ஆனா அதே டைம் வந்து ஒரு ஒரு லேடியோ இல்லை ஒரு பொண்ணு வந்து அதை பத்தி பேசினாங்கன்னா அதை இவங்களால வந்து ஏத்துக்க முடியாது. அந்த கருத்தை இவனுங்க என்னைக்குமே ஆமா. ஏத்துக்க மாட்டானுங்க. இல்ல அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் bro. சச்சின் ஒரு தீபத்தனிக்கா நிமிஷம். சாரி, வெண்ணிலா பேசு பேசட்டும். பேசு. வெயிட் பண்ணுறேன். ஓகே ஷூர். வெண்ணிலா டேக். சச்சின் கேக்குதா? கேக்குது. கேக்குதுங்க. ரொம்ப சவுண்ட் அண்ட் கிளாரிட்டியா இருக்கு. ஓகே ஓகே. ஆக்சுவலி வந்து எனக்கு பர்சனலா எதுவும் இல்லை. பட் வந்து நான் டிவிகே மெம்பர்ஸ்க்காக நான் இப்போ பேசுறேன்.
ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம போட்டதுக்கு வந்து காரணமே வந்துட்டு சில நம்மள வந்து டிவிக்கே வந்து சேஃப் கிடையாது, உமனுக்கு வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நெரேட்டிவ் வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல செட் பண்ணா தான் வந்து ஒரு 2, 3 வீக்ஸா வந்துட்டு டிஎம்கே சைட்ல இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு அதாவது நம்ம ஐடி விங் வந்து இருக்கிறவங்க வந்து அபியூசிவா இருக்காங்க, பெண்களுக்கு வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்காக வந்து நிறைய ஸ்பேசஸ் போட்டு, அதாவது வந்து டிஎம்கேல வேற ஃபேன்ஸ் வந்து டிஎம்கே போர்வையில வந்து நிறைய பெண்களை கூட்டிட்டு வந்து, அப்புறம் வேற நிகழ்ச்சியில பேசுற பெண்களை கூட்டிட்டு வந்து, யாரோ ஒரு ஃபேக் ஐடி ஏதோ ஒரு தவறுதலா போடுறத வந்து அதை வந்து எடுத்துட்டு வந்துட்டு ஒரு ஒரு எவிடன்ஸா எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்பேஸை போட்டு டிவிகேல இருக்கிற ஐடி விங் மொத்தம் பேரும் வந்து வந்து பெண்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு, அதாவது ஆன்லைன்ல வந்து ஒரு கட்டமைப்பை இது பண்றாங்க, சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சிருக்காங்க. ஸோ அதோடைய இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஸ்பேஸ் போட்டிருக்கோம். அது மாதிரி கிடையாது அப்படின்றதுக்காக தான் ஸ்பேஸ் போட்டிருக்கும். ஆனா அவங்களோட கவலை என்னன்னா, இப்படி வந்து நம்ம தொடர்ந்து அவதூறு பரப்பினாலும் அது வந்து ஆஃப்லைன்ல வந்து இது போய் சேர மாட்டேங்குதுன்ற ஒரு கவலையும் வந்து அவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம மொத்தமா இப்படி வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்மள வந்து டிவிகே மெம்பர்ஸ், அதாவது ஆண்கள், குறிப்பா ஆண்களை வந்து நம்ம இது மாதிரி பேசிட்டா அவங்கள வந்து பர்சனலா இது பண்ணிட்டா அவங்க அடங்கிடுவாங்க, இதை வந்து இந்த மாதிரி இனிமே வந்து அரசியலை வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் ஐடியை வந்து இது பண்ணிட்டு பர்சனலா அவங்கள டார்கெட் பண்ணிட்டு போட்டுட்டு அவங்க ஒரு ஐடி விங்ல இருக்கிறதால அவங்க வந்து பேச முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பண்ற அந்த அபியூஸை வந்து அவங்களால வந்து அவங்க மேல தொடுக்கிற அந்த அந்த குற்றத்தை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா ஐடி விங்ல வந்து ஓரளவுக்கு தான் நம்ம பேச முடியும். ஸோ இதை வந்து ஒரு ஒட்டுமொத்தமா வந்துட்டு நம்மள வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் அந்த சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இதுல பண்றதுக்கு வந்து எந்த தகுதியுமே இல்லைன்ட்டு நான் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு நம்ம இதுல வந்து வைஷ்ணவின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதுதான் நம்ம கொடுத்தோம். இங்கிருந்து நம்ம போன உடனே அவங்க டிஎம்கே அந்த இதுக்கு போன உடனே அவங்கள வந்துட்டு இப்போ ஒரு பெண்